வெளியுறவுத்துறை அமைச்சகம் எமிகிரன்ஸோட ப்ரொடெக்டர் அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், எதெல்லாம் ட்ராப்? நம்ம 2 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க தேர் ஆல்சோ கீப்பிங் 4 ஸ்டெப்ஸ் அகன். என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது, அதில் எதுலாம் அலர்ட்டாக இருக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம தற்காத்து கொள்ளணும்? எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு 50 to 60,000 ரூபாய் சம்பளம், ஃப்ரீ அக்காமடேஷன், ஃப்ரீ லாட்ஜிங், டிக்கெட்டும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் சமயத்தில். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கேம் காம்பவுண்ட்ஸுக்குள்ளே இந்தியர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறதாக உத்தேசமாக கணக்கிட முடியும்? ஒரு ஸ்கேம் காம்பவுண்ட்னா வந்து நம்ம எப்படி நம்ம இங்கே ஐடி கம்பெனிஸ் இருக்குது பெரிய லெவலில் 10 மாடி 15 மாடிக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு பில்டிங்ஸ். அது எப்படி அவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க? ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட். ஸோ இப்போ இந்த மாதிரி அழைத்து செல்லப்படக்கூடிய சைபர் ஸ்லேவ்ஸுடைய வேலையை ஏமாற்றுவது தான். ஏமாற்றுறது தான். அதுக்கு உடன்படாதவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரிக் ஷாக்கு. ஐயோ, இல்லை உள்ளே போனவங்க வெளியில் வர முடியாதா? வெளியில் வர முடியாது, ஏன்னா வந்து இட் வில் பி ஆர்ம்டு கார்ட்ஸ் வில் பி தேர் அவுட் சைட், தே கான்ட் கம் அவுட். ஏதாவது ஒரு இந்தியன் உமன் ப்ரொஃபைலை பார்த்து டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த ப்ரொஃபைலை வச்சுட்டு தே டார்கெட் சம் ஒரு 45 to 55 இருக்கிற இந்தியன் மேல் தான் அவங்களோட டார்கெட். சம்டைம்ஸ் வந்து தெர் ஆர் சம் உமன் ஆல்சோ ஹூ ஆர் ஸ்டக் தேர். அவங்க வந்து சம்டைம்ஸ் தேர் ஃபோர்ஸ்ட் டு கிவ். ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்போ பெண்களுடைய நிலைமை என்னவா? என்ன பண்ணுறாங்க, சிம் கார்ட்ஸை வந்து ஸ்மகிள் பண்ணி போயிட்டு இந்த சிம் பாக்ஸ் ஒன்று, அது என்னது? அது வந்து ஒரு சின்ன ஹார்ட்வேர். அதை வந்து நீங்கள் பேசிக்கலாக இன்டர்நேஷ்னல் கால் வந்து உங்களுக்கு லோக்கல் கால் மாதிரி காட்டும். இப்போ இந்த ஸ்கேம் மாதிரி வேறு என்னென்ன ஸ்கேம்? டேட்டிங் ஸ்கேமு, ட்ரேடிங் ஸ்கேமு, கிரிப்டோ கரன்சி வாலெட்டு. டைட்டில் ஸ்பான்சர் ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், பவர்ட் பை GT ஹாலிடேஸ். ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய இன்டர்வியூடைய கெஸ்ட் ஒரு இளைஞர். இவரை நாம் சந்திப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய ப்ரொடெக்டர் எமிகிரன்ஸ், அதாவது எமிகிரன்ஸினுடைய பாதுகாவலர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் IFS அவரை தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். வணக்கம், மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். எனக்கு என்னென்னா ரீசெண்ட் இயர்ஸாக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த ஒரு டிப்ளமேட்டிக் பொசிஷனில் இருக்க எல்லாமே ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் ஏன் திரு ராஜ்குமார் அவர்களோடு ஒரு உரையாடல் நடத்தணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஏகப்பட்ட ஏமாற்றுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் பணக்காரர்களிருந்து ஏழையிலிருந்து பாரபட்சமே இல்லை, ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம், அல்லது ஏமாற்றத்திற்கான ஒரு பக்கத்து வரைக்கும் போயிட்டு தப்பிச்சு வர்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சின்ன பிள்ளையா இருந்தப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் போயிட்டு துபாயில் விற்றுவிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் பாஸ்போர்ட்டுகள்லாம் முறையாக இல்லாமல் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு போய் காசெல்லாம் பிடிங்கிட்டாங்க அப்படின்னு பல கதைகள் சொல்லுவாங்க. இப்படியான நிறைய கதைகளை கேட்டிருப்போம். அவருடைய கான்டெம்பரரி வெர்ஷன் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா, கிரிப்டோ கரன்சிலேருந்து தொடங்கி ஷேர் மார்க்கெட்லேருந்து தொடங்கி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறதுலேருந்து தொடங்கி கம்போடியாவில் வேலை வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான ஏமாற்றுக்காரர்களாக உங்களை பணியில் அமர்த்தி துன்புறுத்தி இப்படி பல விஷயங்களை பார்த்துருக்கோம். ரீசெண்டாக நீயானால கூட ஒரு பையன் வந்து பேசினார். அப்போலேருந்து எனக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரியோடு பேசணும், இது உண்மையிலே என்ன பிரச்சனை, இதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், அல்லது இதற்கான நெறிமுறைகள் என்ன அப்படின்னு. அந்த பையன் சொன்னது என்ன அப்படின்னா, கம்போடியாவில் ஒரு நல்ல வேலை அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் அழைச்சிட்டு போகிறார். அவர் ரொம்ப தெரிஞ்ச நண்பர் தான், அவர் தான் அழைச்சிட்டு போகிறாரு. அவர் கொண்டு போய் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்துறாரு. அந்த இடம் என்னன்னா, மற்றவங்களை வந்து ஃபோன் வழியே பேசி ஏமாற்றி அவங்ககிட்ட பணத்தை அபகரிக்கிற வேலை. அதாவது இங்கே 2 பேருமே விக்டிம். இங்கேருந்து வேலைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு விக்டிம் தான். அவரை வச்சுக்கிட்டு இன்னொரு ஏமாத்துறது தான் அங்கே அது ஒரு பெரிய கிட்டத்தட்ட மல்டி பில்லியன் டாலர் பிஸ்னஸாக அங்கே நடக்குதுன்னு. கடைசியில் திரும்பி பார்த்தா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இவரை கூட்டிகிட்டு போனவரும் ஏமாற்றப்பட்ட ஒருத்தர் தான். அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு நீ ஒருத்தனை இங்கே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக இப்போ நடக்கக்கூடிய சைபர் ஸ்லேவரி, அதாவது ஒரு வேலைக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்களை ஏமாற்று வேலைகளுக்கு தயார்படுத்தி அதை நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு அதற்கான தண்டனைகள் கொடுக்கறது, அல்லது நீங்கள் பணம் கொடுத்தா தான் இந்த இடத்த விட்டு போக முடியும்னு சொல்கிறது மாதிரி ஒரு வெறும் பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அது உள்ளிட்ட பல விஷயங்கள் அவரோட நம்ம பேசலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2020-21 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. கம்போடியா, லாவோஸ், மயன்மார்
ஓகே. இது 3 தான் ப்ரிடாமினன்ட்டா. ப்ரிடாமினெண்ட்டாக அந்த 3 நாட்டில் நிறைய நடக்குது. 22ல் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கால் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி நான் கம்போடியாவில் மாட்டிக்கிட்டேன். வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸ் கால் வந்தது. சரி என்ன மாட்டிக்கிட்டாருன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஷன் கிட்ட சொல்லி அவர் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வி கேம் டு நோ இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் கிரைம் சிண்டிகேட் மாதிரி. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வேலை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன், கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது மட்டும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் நடக்குது. இன்னும் சில நிறைய விஷயங்களும் வந்து நடக்குது. எப்படி நடக்கும் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலை வந்து ஒரு வேலைன்னு சொல்லி துபாய் கூட்டு போவாங்க, இல்லை சவுதி கூட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மேய்க்க விட்டுருவாங்க, ஒட்டகம் மேய்க்க விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏஜென்ட் இருப்பாரு. ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் போட்டு வந்து காசு வாங்குவாங்க. சம்டைம்ஸ் அனுப்ப மாட்டாங்க. ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆமா. ஆ. இல்லன்னா அனுப்புவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து ஒட்டகம் மேய்க்க விடுவாங்க. அந்த மாரி இருந்தது. இப்ப இந்த ஸ்கேம்ல பார்த்தீங்கன்னா, இதில எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு 3 நாடுகள். ஆனா இந்த 3 நாடுகள் பேர சொல்லி தான் அவங்க கூப்பிடுறாங்களான்னா, அப்படி கிடையாது. நாங்க வந்து தாய்லாந்துல உங்களுக்கு ஐடி வேலை குடுக்குறோம். ஓ! டேட்டா அதாவது இந்த என்ட்ரி கம்போடியாவோ, லாவோஸோ, மியான்மரையோ சொல்லலாமா? சொல்ல மாட்டாங்க. ஆ. தாய்லாந்துன்னு சொல்லுவாங்க. இல்ல கம்போடியா சொல்லுவாங்க. அட் த மேக்ஸ். ஏன்னா இது 2 நாடுகள் தான் நெறைய பேருக்கு தெரிஞ்ச தெரிஞ்சது. நாடுகள்ங்கிறனால இந்த 2 நாடுகள சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன வேலைன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், ஆ. கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ். நீங்க வந்து ஜஸ்ட் பேசணும், டைப் பண்ணணும். இது ஏன்னா வந்து எனி ஃப்ரெஷர் கேன் பி ரெக்ரூட்டட் ஃபார் திஸ் ஜாப். ஓ! அவங்களுக்கு அவ்வளோமா அதுவே போதுமானது. போதுமானது. ஆ. ஏன் அப்பதான் வந்து நீங்க ரெக்ரூட்டும் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன தேவைன்னா, அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல வந்து டைப் பண்ண தெரியணும், பேச தெரியணும். ஸோ வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து அவங்க எவ்வளோ சேலரி சொல்லுவாங்க அப்படின்னா, 50 டூ 60,000 சம்பளம். ஓ! ஃப்ரெஷர். ஒரு ஃப்ரெஷர் டிகிரி ஃப்ரெஷர். முடிச்ச ஒருத்தருக்கு 50 to 60,000 சம்பளம். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு 50 டூ 60,000 சம்பளம். ஃப்ரீ அக்காமடேஷன், ஃப்ரீ லாட்ஜிங். டிக்கெட்டும் நாங்க போட்டு குடுத்துருவோன்ருவாங்க சமயத்துல. இப்ப ஏஜென்ட் இன்வால்வ்னா, ஏஜென்ட் வந்து ரூ. 2,00,000 வாங்கிட்டு கூட்டிட்டு போற மாரி. அப்படியும் ஏமாறுறாங்க. இன்னும் வந்து அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, நீங்க காசே குடுக்க வேணாம். உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குங்கும்போது என்ன ஆகும்னா, அதோட ஆத்தென்டிசிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஆ. இப்ப இன்டர்வியூ வந்து ஒரு ஒரு Skypeல வந்து ஒரு இன்டர்வியூ மாரி பண்ணிட்டு, நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது, ஒரு ஒரு இளைஞருக்கு எப்படி இருக்கும்னா, சரி நமக்கு வந்து ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சு. இவ்வளோ சம்பளம். நான் இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டேன் ஆ. அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாரு, ஃபேமிலி எல்லார்கிட்டயும் சொல்லிருவாரு, நான் வந்து எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நான் தாய்லாந்து போறேன். இல்ல வந்து நான் கம்போடியாக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஏஜென்ட்னால ஏமாற்றப்படல. முறையான ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கு. 50,000த்துல சம்பளம். ம். அப்ப இயல்பாகவே போகணும் தோணும். ஏஜென்ட் மூலமா நடக்கிறதும் இருக்கு. இருக்கு. அது இல்லாம இதுவும் நடக்குது. ஒருத்தர் வந்து இந்த மாரி திருப்பி கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம், எப்படி அவங்க ஏஜென்ட் ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் அந்த கான்வர்சேஷன் வந்து நான் பார்த்தேன். ஆ. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இல்லாம வீட்ல இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. நமக்கே வரும் இல்லையா WhatsAppல, இந்த வேலை ஆன்லைன் வேலை இருக்கு. நீங்க வரீங்களா? ஓ! அப்படின்னு வரும். இல்ல வந்து நீங்க ஃப்ரீ எனக்கே வந்திருக்கு நெறைய வாட்டி. ஃப்ரீ ஓ! டைப்பிங் ஜாப் நீங்க வாங்க ஜாயின் பண்ணுங்க. இவ்வளோ சம்பளம். நமக்கே வந்து டெம்ப்டிங்கா இருக்கும். அந்த மாரி வந்து ஒரு சேலரி இருக்கும். ஸோ அவர் என்ன பண்றாரு, ரிப்ளை பண்றாரு. இந்த மாரி வந்து ஓகே ஃபைன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னோனே, இந்த மாரி வேலை நீங்க காசுலாம் எதுவும் கட்ட வேணாம். நீங்க ஓ! காசுலாம் எதுவும் கட்ட வேணாம். உங்களுக்கு ஃபாரின்ல வந்து ஒரு இன்டர்வியூ மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். அப்படின்னு சொன்னோனே, இவரும் சரி ஓகேங்கிறாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிட்டு வரீங்களான்னு கேட்பாங்க. என்ன காரணம்னா, நம்ம தனியா போறதுக்கு தான் வழக்கமா நமக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கும். ஓ! ஃபாரின் போறதுக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க இந்த எக்ஸ்ட்ரா நாங்க உங்களுக்கு காசு தர்றோம். இல்ல வந்து நீங்க பணம் கட்டணும் அப்படின்னு ஒரு சில சமயம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைம்ல உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன்பாங்க. இல்ல ஓகே. காசு நீங்க தரேன்பாங்க. இன்னொருத்தர கூட்டு வந்தா நீங்க பணம் கட்ட வேண்டியது. கட்ட வேண்டியதில்ல. ஆ. அந்த மாரி. ஸோ வந்து 2, 3 ஃப்ரெண்ட்ஸா வரும்போது நமக்கும் வந்து சரி ஓகே ஃபைன் நம்ம வந்து லெட்ஸ் டிராவல் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஏன்னா, உதாரணத்துக்கு நானே வந்து இன்ஜினியரிங் முடிச்சோனே நான் சிவில் சர்வீஸ் எழுதணும்னு நெனச்சேன். அந்த டைம்ல வந்து காலேஜ் முடிச்சோனே எல்லாரும் வந்து கம்பெனில வந்து வேலை கிடைச்சது ஐடி கம்பெனில. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. நானும் சரி ஓகே போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 2 வருஷம் இருந்துட்டு தான் நான் சிவில் சர்வீஸ்க்கு திருப்பி பிரிப்பரேஷனுக்கு வந்தேன். அந்த மாரி நம்ம அந்த காலேஜ் முடிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போம்போது எங்கேயா இருந்தாலும் சரி ஓகே நம்ம ஜாலியா போவோம். டிக்கெட் போட்டு தராங்க பேங்காக்கு. என்ன நம்ம காசே நம்ம எதுவும் குடுக்கலையேன்னு சொல்லிட்டு, ஸோ அவருக்கு எப்படி என்னாச்சுன்னா டிக்கெட் போட்டு குடுத்துட்டாங்க. இந்த மாரி பேங்காக்குக்கு நீ போ. டூரிஸ்ட் விசா. இது மேக்ஸிமம் டூரிஸ்ட் விசா. எல்லாமே டூரிஸ்ட் விசா. ஆஹா. எல்லாமே டூரிஸ்ட் விசால தான் போவாங்க. ஸோ டூரிஸ்ட் விசா போட்டு குடுத்து நீங்க 2 பேர் போனோனே, அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் போயிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? லைனா வருது மெசேஜ். அது ஒரு ஃபேக் இது ரோஸ்ன்னு ஒரு நேம். சும்மா ஒரு நிக் நேம் அந்த மாரி வச்சுக்கிறாங்க. ம். ஒரு பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே 10 மணி ஃப்ளைட் ஓகே. நீங்க செல்ஃபி அனுப்பி நீ வந்துட்டியா? அப்படின்னு. அவ்ளோ கேரிங்கா. சென்னை ஏர்போர்ட்ல வந்துட்டு, ஓகே நீங்க 2 பேரும் ரீச் ஆயிட்டீங்க. ஓகே நீங்க ஒரு செல்ஃபி அனுப்புங்க. சாப்பிட்டுட்டு போங்க. இல்லன்னா வந்து லேட் ஆயிடும். அப்படின்னு. அடுத்து சரி ஓகே நீ வந்து பேங்காக் ஏர்போர்ட் வந்துட்டியா? ஓகே நீ ஒரு செல்ஃபி அனுப்பு. அடுத்த ஃப்ளைட் எத்தன மணிக்கு? அந்த ஏர்போர்ட்ல சொல்ற வரைக்கும் சொல்லுவாங்க. இவனும் கேட்கறான். இந்த மாரி டூரிஸ்ட் விசா நீங்க வேலைன்னு சொல்றீங்க டூரிஸ்ட் விசா அப்படின்னா, இல்ல இங்க வந்தோனே நாங்க மாத்தி குடுத்துப்போம். ம். ஏர்போர்ட்ல கேட்பாங்க. நீங்க எதுக்கு போறீங்கன்னு, நீங்க சொல்லுங்க. இந்த மாரி நாங்க டூருக்கு போறோம். உங்ககிட்ட என்கிட்ட எனஃப் கேஷ் இருக்கு. நான் ரிட்டர்ன் வந்துருவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏர்போர்ட்ல கண்டிப்பா கேட்பாங்க. இமிகிரேஷன்ல. சமயத்துல நெறைய பேர் என்கிட்டயே கேட்டுருக்காங்க. ஏர்போர்ட்ல ஏன் இவ்ளோ கொஸ்டின் கேட்கறாங்க? அது அவங்களுக்கான பாதுகாப்புங்கிறது நெறைய பேருக்கு புரியறதில்ல. ஏன் இவ்ளோ கேள்வி கேட்கறாங்கன்னா, அது வந்து அவங்களோட பாதுகாப்பு, நாட்டோட பாதுகாப்புக்காக தான் அந்த கேள்வி கேட்கறாங்க.
இவங்கள வந்து சொல்லும்போதே வந்து நீங்க கேட்கும்போது நான் டூருக்கு தான் போறேன்னு சொல்லி தான் ஃபுல்லா ட்ரெய்னிங் தம். இந்த மாரி சொல்லி வாங்கன்னு. இவங்களும் சரி ஓகே சொல்றாங்க. ஃப்ரீயா டிக்கெட் போட்டு தராங்க. பேங்காக் போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுறாங்க. அங்க போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட் இருக்கும். இப்போ ஒருவேள அவங்க லாவோஸ் போறாங்கன்னா, அங்க வந்து சங் மாய்ன்னு இன்னொரு ஏர்போர்ட் இருக்கு. அங்க போவாங்க. இல்லன்னா கம்போடியாக்கு வந்து டைரக்ட்டா கூட போயிடுவாங்க சம்டைம்ஸ். இல்ல மயன்மார் வந்து அது இன்னும் வந்து பயங்கர ரிஸ்கியானது. நடத்திலாம் கூட்டிட்டு போவாங்க. அந்த பார்டர் ஏரியா போய் காட்டுக்குள்ள நடத்தி 20 கிலோமீட்டர் நடத்தி மயன்மாருக்குள்ள போறதுல சிக்கல்கள் இருக்குது. அது அந்த பார்டர் ஏரியா. இன்ஃபாக்ட் இந்த ஸ்கேமிங் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ம். நான் அது ஃபுல்லா அத பத்தி சொல்றேன். அந்த ஸ்கேமிங் காம்பவுண்ட்ஸ் வந்து எல்லாமே பார்டர்ல தான் இருக்கு. ஓகே. தாய்லாந்து அண்ட் மயன்மார் பார்டர், தாய்லாந்து அண்ட் லாவோஸ் பார்டர். ஆனா எல்லாமே அந்தந்த கண்ட்ரீஸ்ல இருக்கு. மயன்மார்ல இருக்கு, லாவோஸ்ல இருக்கு, அண்ட் கம்போடியால இருக்கு. பட் எல்லாமே மோஸ்ட்லி பிரெடாமினன்ட்லி இன் பார்டர் ஏரியாஸ். ஸோ வந்து இங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க இல்லையா? இப்ப சியாக் மைல இருந்து அத நேம் என்ன சொன்னீங்க? ஸ்கேம் காம்பவுண்ட்ஸா? ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ். ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ். ஏன் வந்து அதாவது ஏன் சொல்றேன்? ஆ. ஒரு காம்பவுண்ட்னா இப்ப நம்ம நினைக்கிற மாரி ஸ்கேம் சென்டர்னா வந்து ஏதோ வந்து ஒரு சின்ன சின்ன தெருவுல வந்து ஒரு 2 குடிசை தொழில் மாரி இருக்கும். அப்படி ஆ. இல்ல. ஆ. ஒரு ஸ்கேம் காம்பவுண்ட்னா வந்து ஒரு இப்ப நம்ம இங்க ஐடி கம்பெனிஸ் இருக்கு பெரிய லெவல்ல. அந்த மாரி அங்க வந்து 10 மாடி, 15 மாடிக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு பில்டிங்ஸ். இது அவ்வளவுமே இங்கிருந்து இது மாரி ஏமாற்றி கொண்டு செல்லப்படுகிறவர்கள். ஆமா. அதாவது நீங்க சொல்ற சைபர் ஸ்லேவ்ஸ். சைபர் ஸ்லேவ்ஸ் இருக்கிற இடம். அது எப்படி அவ்வளோ ஆர்கனைஸ்டா பண்றாங்க? இட்ஸ் ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட் கம்ப்ளீட்லி. ஸோ வந்து ஒரு 10, 15 மாடி இருக்குன்னா, ஒரு 4, 5 மாடி மேபி ஏதாவது ஒரு கேமிங் இது ஐடி கம்பெனி அந்த மாரி ஏதாவது வச்சிருப்பாங்க. மீதி 10 மாடி ஃபுல்லா இதுதான் இருக்கும். வெளியில வந்து ஆர்ம்டு காட்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து வெளியில போவும் முடியாது. உள்ள போய் மாட்டுனதுக்கப்புறம், இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒருத்தர் வந்து போனாரு. செல்ஃபிலாம் அனுப்பிச்சு சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்ட்டு. ஆள் மாத்தி விடுவாங்க இல்லையா? அடுத்து அந்த பார்டர் கிராஸ் பண்ணும்போது. ஆள் மாத்தி விட்ட உடனே அவங்களோட டோனே மாறுது அந்த கான்வர்சேஷன்ல. ஆ. இனிமே உன் பேர் வந்து C2, D5 அந்த மாரி ஒரு நிக்நேம் தான் அவங்க பேரு. அதுக்கு மேல அவங்க பேர் கிடையாது. பேர் குடுத்துட்டு நீங்க ரிப்போர்ட் டூ பாஸ். பாஸ் தான் பாஸ் தான். நீங்க மேல இருக்கிறவங்க யாருக்கும் பேர் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இந்த பாஸ் இந்த மாரி ஒரு கோட் வேர்ட்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. உள்ள போனோனே இந்த ஸ்கேம் காம்பவுண்ட் சொன்னேன் இல்லையா? உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். ஆர்கனைஸ்டா இப்ப நம்ம ஐடி கம்பெனில எப்படி டீம் லீடர் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, டிஃபரெண்ட் டீம்ஸ் இருக்கும். இந்த டாட் நெட்டுக்கு ஒரு டீமு, ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு டீமு, பேக் எண்டுக்கு ஒரு டீம்ங்கிற மாரி டிஃபரெண்ட் ஸ்கேம்ஸ் பண்றதுக்கு ஒரு டீம். அதாவது டேட்டிங் ஸ்கேம்க்கு ஒரு டீம். இப்போ மேட்ரிமோனி ஸ்கேம்க்கு ஒரு டீம். இப்ப நமக்கு ஒரு செல்போன் எடுத்தோம்னா நெறைய எஸ்எம்எஸ் வருது. ம். அதுல எதெல்லாம் ஸ்கேம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். ம். என்னென்ன மாரியெல்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு? ஆர்கனைஸ்டான செய்றாங்கன்னா, ம். என்னென்ன மாரியான ஸ்கேம்ஸ் அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க? ஒண்ணு டேட்டிங் ஸ்கேம். ம். அப்புறம் அப்புறம் வந்து இந்த ட்ரேடிங். ஓகே. அந்த கிரிப்டோ கரன்சி கரன்சில நீங்க கொஞ்சம் காசு போட்டீங்கன்னா நெறைய ஆ. இது அவுட்புட் வர மாரி. 1 போட்டா 2 எடுக்கலாங்கிற மாரியான அதேதான். ஓகே. 1 போட்டா 2லாம் இல்ல. 1 போட்டா 10 வர மாரி. 10 ஆ. முதல்ல வாட்டி போடும்போது 1 போட்டா 10 வந்துரும். அடுத்து நீங்க 100 போடுவீங்க. அதுவும் வந்துரும் இன்டூ 10. அதுக்கப்புறம் ஹியூமன் மைண்ட் உங்ககிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் போடுவீங்க உள்ள. ஸோ மனுஷன் ஆசை தான் அங்க மூலதனம். எல்லாமே. ஓகே. இது மாரி பலதரப்பட்ட ஸ்கேமு, பல மாடி எவ்வளோ பேர் இதெல்லாம் ஒரு காம்பவுண்டுக்குள்ள எவ்வளோ பேர் ஒரு இருப்பாங்க? காம்பவுண்டுக்குள்ள இன் தௌசண்ட்ஸ். அது மாரி எவ்வளோ காம்பவுண்ட்ஸ் இருக்கு இந்த 3 நாடுகள்லயும்? இப்போ வந்து நான் இந்த 3 நாடுகள்ல வந்து இப்போ ஒரு மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த மயன்மார்ல வந்து ஒரு ஒரு ஏரியா ஒண்ணு இருக்கு. கேகே பார்க்ன்னு சொல்லுவாங்க. அங்க ஒண்ணு இருக்கு. இது வந்து மெயின் ஏரியா. அந்த மாரி வந்து கம்போடியாலயும் ஒரு 2, 3 இடத்துல இருக்கு. மேஜரா பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்கு. சிங்கிள் டிஜிட்ல இருக்க மாரி இருக்கும். பட் அங்கங்க மைனர் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர். அந்த காம்பவுண்ட்ஸ்குள்ள நெறைய கம்பெனிஸ் இருக்கும். இப்போ ரிப்பேட்ரியேட் ஆகி வரவங்க கிட்ட வந்து நீங்க இந்த பில்டிங்லாம் சொன்னீங்கன்னா, பில்டிங்க்கு வந்து பேரே இருக்காது. பேர் எப்படின்னா, அது எல்லோ பில்டிங்பாங்க, ப்ளூ பில்டிங்பாங்க அப்படிதான் இருக்கும். அங்க ஒரு 1 இயர் இருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எமோஷனலாவே தே வில் பி வெரி டிஃபரெண்ட். இல்ல உள்ள போனவங்க வெளியில வர முடியாதா? உள்ள போனவங்க போன உடனே பாஸ்போர்ட்ட சீஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. வெளியில வர முடியாது. ஏன்னா வந்து இட் வில் பி ஆர்ம்டு காட்ஸ் வில் பி தேர் அவுட் சைட். தே கான்ட் கம் அவுட். வெளில வரணும்னா, இப்போ போயிடுறாங்க. வேலை பார்க்குறாங்க. சரி ஓகே. சில பேர் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே புடிக்காம எங்கள கான்டாக்ட் பண்ணி, இல்ல மிஷன கான்டாக்ட் பண்ணி நாங்க வந்து ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு வந்துர்றோம். ஒரு சிலர் வந்து போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் வந்து யூ வில் ஃபீல் இல்ல நான் இவ்வளோ காசு குடுத்து சில பேர் காசு கட்டி வராங்க. பேரண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் ஃபாரின் போறேன்னு. திருப்பி போனா நம்மள வந்து ஒரு இதா பார்ப்பாங்களோ, தோல்வியா பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் இதான் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு தே வில் ஸ்டார்ட் வொர்க்கிங். இல்ல உள்ள போறவங்க வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டா? ஒரு சில இடங்கள்ல இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இல்ல. ஓ! ஒரு சிலர் வந்து தொடர்பு கொள்றாங்க. ஃப்ரீயா விட்டுர்றாங்க. ஃப்ரீயா விட்டும் அவங்களால வர முடியறதில்ல. இப்படி ஸ்கேம் பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. ஒரு டேட்டா என்ட்ரி ம், ஆப்பரேட்டர் ம். அல்லது வேற ஏதோ ஒரு வேலைன்னு அழைச்சிட்டு போறவங்க என்னென்ன வேலைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த டேட்டிங் ஸ்கேம், ரொமான்டிக் ஸ்கேம்பாங்க. டிஃபரெண்ட் டெர்ம்ஸ் இருக்கு அதுக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உள்ள போனோனே இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நான் சொன்னவர் வந்து அந்த இதில தான் போட்டாங்க ஸ்கேம்ல. இந்த டீம் லீடர் என்ன பண்ணுவாரு, இவருக்கு வந்து ஃபுல் மேனுவல் குடுத்துருவாரு என்ன பண்ணணுன்ட்டு. அந்த மேனுவல வந்து இப்ப நம்ம நம்ம கூட இவ்வளோ வந்து நம்ம ஸ்டாஃப்லாம் ட்ரெயின் பண்ண மாட்டோம். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா. 1 வாரம் அவர் டாஸ்க் என்னன்னா, ஃபுல்லா அந்த Facebook இத ஃபுல்லா சர்ச் பண்ணி, டிஃபரெண்ட் இந்தியன் ப்ரொஃபைல்ஸ் ஏதாவது ஒரு ப்ரொஃபைல பார்த்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் திருடுறது. ஏதாவது ஒரு மாடல்ஸ் யாராவது ஒரு ஃபோட்டோவ திருடி, ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது. ஓகே. அதுதான் அவரோட மெயின் டாஸ்க்.
கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொஃபைல் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் ப்ரொஃபைல மெயின்டெயின் பண்ணோனே, கமெண்ட்ஸ் ஏதாவது வரும். அவங்க டார்கெட் என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஒரு மிடில் ஏஜ்டு இந்தியன் மெயில். இப்ப இந்தியன்ஸ டார்கெட் பண்றாங்கன்னா, ஆ. மிடில் ஏஜ்டு இந்தியன் மெயில் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆனவங்கற மாரி. நல்லா செட்டில் ஆனவரு. ஸோ ஹூ ஹேஸ் மனி. ம். ஸோ வந்து தே வில் ஸ்டார்ட் சேட்டிங். இதெல்லாமே அந்த மேனுவல்ல வந்து அவங்க ப்ராப்பர்லி ட்ரெயின். நீங்க சாட் பண்ணுங்க. ஆ. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு சாட் பண்ணாதீங்க. அப்ப இவரு கேட்பாரு இல்லையா, "ஏன் வந்து பேச மாட்ற?" அப்படின்னு. அப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, "இல்ல நான் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் பிஸி." நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, "ஐ அம் இன்டூ பிசினஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து இதா ஆன்சர் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு 1 வாரம் ஆனோனே ட்ரேடிங்னோனே ஹி வில் ஆல்சோ பி இன்ட்ரஸ்டட். "என்ன ட்ரேடிங் பண்ற?" அப்படின்னோனே, "நான் இதெல்லாம் பண்றேன்." அப்படின்னோனே, "இல்ல நானும் பண்ணலாமான்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நோ." அதுக்கப்புறம் சரி ஓகே நீ வேணா இந்த இதுல போடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போடுவாங்க. நான் சொன்ன மாரி ரூ. 1 போடுவாங்க, வரும். இனிஷியலா ஒரு ரூ. 1000 ரூ. 2000 போடுவாங்க. ஜஸ்ட் டூ இம்ப்ரெஸ் அப்பான். மனி வில் கம் பேக். செகண்ட் டைம் ஆல்சோ தே வில் புட் லிட்டில் பிட் மோர். தேர்ட் டைம் யூ வில் ஃபீல் லைக் யூ ஷுட் புட் இன் வாட்டெவர் யூ ஹேவ். பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் தட் மனி பேக். ஸோ, அப்ப இந்த மாரி அழைத்துச் செல்லப்படக்கூடிய சைபர் ஸ்லேவ்ஸ் உடைய வேலையே ம். ஏமாற்றுவது தான். ஏமாற்றது தான். அப்ப அதுக்கு உடன்படாதவங்கள அவங்க என்ன பண்ணுவாங்க? உடன்படாதவங்கள அவங்க வந்து ஒரு டார்க் ரூம்ல போட்டு வைக்கிறது. எலக்ட்ரிக் ஷாக் குடுக்கறது. ஐயோ! மென்டல் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் டார்ச்சர். 2மே வந்து பண்றது. வெளியில வரணும்னா வந்து நீ வந்து ரான்சம் பே பண்ணா தான் வரணுங்கிறது. இல்ல வந்து நீ உனக்கு பதிலா வேற யாராவது கொண்டு வந்து விட்டுட்டு போணும். நான் நெறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். இப்ப நீங்க சொன்ன மாரி அவங்க சொந்தக்காரங்க, ஃபிரெண்ட்ஸ வந்து விடணும்னு நெனைப்பாங்க. அப்ப கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களும் மாட்டிப்பாங்க, இவங்களும் மாட்டிப்பாங்க. அதாவது நீ உள்ள வந்திருக்க, நீ வெளியில போனா எனக்கு இத்தன லட்சம் பணம் குடு. ஆமா. ரான்சம் இல்லாம ரிலீஸ் பண்ண மாட்டோமாங்க. பாஸ்போர்ட் சீஸ் பண்ணிப்பாங்க, ஃபோன சீஸ் பண்ணிப்பாங்க. எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க யாரையுமே? அப்ப இவ்வளவு கொடுமைகள் நடக்குது அப்படின்னா, இத எப்படி இப்படி இவ்வளவு பெரிய நெட்வொர்க் பில்ட் ஆயிருக்கும் சார்? ஒரு 5, 6 வருஷமா நடந்த ஒரு விஷயம் தான். இப்போ என்னன்னா, முதல்ல வந்து இங்க வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் மூலமா தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஏஜென்ட்ஸ் எல்லாம் நம்ம நெறைய ஆக்ஷன் எடுத்து வி அரஸ்டட் சோ மெனி. இப்போ ஆஃப் லேட் லாஸ்ட் 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, இப்படி டைரக்ட்டா மெசேஜ் பண்ணி கூட்டிட்டு போறது. நம்ம ஆளுங்க அங்க போயிருப்பாங்க இல்லையா? 100 பேர் போறாங்கன்னா, அதுல ஒரு 10 பேர் வந்து கொலூடஸ். மினிமம். எல்லாருமே வந்து நம்ம வந்து விக்டிம்னு சொல்ல முடியாது. அங்க போயிட்டு வந்து ஏன்னா ரெக்ரூட்மென்ட் நெறைய பேர் பண்ற ஏஜென்ஸி நம்ம ஆளுங்க அங்க போய் இருக்கிறவங்க தான். அவங்க ஃபிரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க அவங்களே வந்து ரெக்ரூட் பண்றாங்க. தே கெட் கமிஷன். ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆயிடுது, அவங்க டீம் லீடர் அந்த மாரி ஆயிடுறாங்க. ஆயிட்டு வந்து ரெக்ரூட்மென்ட்ல இறங்கிடுறாங்க அங்க இருந்து இங்க. இங்க ஒரு லோக்கல் சப் ஏஜென்ட் ஒரு ட்ரையல் ஆஃப் ஈவென்ட்ஸ் மாரி இருக்கும். ஒருத்தர் ஏஜென்ட் புடிச்சோம்னா, அந்த ஏஜென்ட் இன்னொருத்தர கை காட்டுவாரு. அவரு இன்னொருத்தர கை காட்டுவாரு. கடைசியில நம்ம ஆளு யாராவது ஒருத்தர் அங்க இருப்பாரு. இல்லன்னா அவங்க ஆளுங்க இருப்பாங்க. ஸோ வந்து தட்ஸ் ஹவ் ஒருத்தர் போறாங்க. அவர் இன்னொரு 10 பேர கூட்டிட்டு வராரு. அந்த 10 பேர் வந்து இன்னும் கொஞ்சம் பேர கூட்டிட்டு வராங்க. இட்ஸ் கீப் ஆன் ஒரு ஒரு ட்ரையல் ஆஃப் நெட்வொர்க் மாரி தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஆல் ஆனா, பில்டிங் அப். நீங்க சொல்ற மாரி ஒரு 10% ஆஃப் பீப்பிள் பரவால்ல, ஏமாத்து வேலையா இருந்தாலும் சரி, காசு சம்பாரிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறீங்க. தி ரெஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் பீப்பிள் இருக்காங்கல்ல, இவங்க லைஃப் என்ன ஆகும்? 2 வகையா அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஒண்ணு வந்து அவங்களோட ஒரு 2, 3 வருஷம் லைஃப் இஸ் கெட்டிங் லாஸ்ட். இன்னொன்னு காசு போயிடுது. இந்த மாரி ஒரு தப்பான வேலையில அங்க போய் மாட்டிக்கிறாங்க. எமோஷனல் ட்ராமா மெயினா. நான் ஐ மெட் சம்படி ஹூ செட் வென் ஹிஸ் பேரன்ட்ஸ் பாஸ்ட் அவே அப்பா இறந்தப்போ, இவர வந்து விடல அங்கருந்து. ஸோ இது தே அண்டர்கோயிங் லாட் ஆஃப் எமோஷனல் ட்ராமா அங்கருந்து வரும்போது. அங்க போயிட்டு வந்து நான் தான் சொல்றேன். அவங்க பேசுறதே கொஞ்சம் அவங்க அவங்க இன்டர்கேட் பண்ணும்போது, அவங்க பேசுறதே தே பிகம் வெரி டிஃபரண்ட் பெர்சன் ஆஃப்டர் 1 இயர். ஏன்னா அந்த ஃபுல்லா வந்து தே ஆர் ஃபோர்ஸ்ட் டூ டூ திஸ். திருப்பி ஏமாத்துறோம், ஏமாத்துறோம், ஏமாத்துறோம். ஏமாத்தலன்னா பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. தே பிகம் எ வெரி டிஃபரண்ட் பெர்சன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க் குடுத்து, இந்த பர்ட்டிகுலர் ஆள இப்ப ஏமாத்தி இவ்வளோ பணம் அப்படின்னு டார்கெட்ல வைப்பாங்களா? முதல்ல வேலை கத்துக் குடுத்துருவாங்க. பணம் டார்கெட் வைப்பாங்க. நீங்க இவ்வளோ அமௌண்ட் வந்து கண்டிப்பா குடுக்கணும். சப்போஸ் அந்த அமௌண்ட்ட உங்களால அவங்கள்ட்ட இருந்து ஏமாத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கு தண்டனைகள் உண்டா? தண்டனைகள் உண்டு, தண்டனைகள் உண்டு அவங்களுக்கு. அதுதான் என்ன மாரியான தண்டனைகள்? எலக்ட்ரிக் ஷாக்கு, ஐயோ! ரூம்ல டார்க் ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறது. இந்த குரூப் வந்து அதிகமா எந்த கண்ட்ரீஸ டார்கெட் பண்றாங்க? அதான் தே வில் ஹேவ் அ டிஃபரண்ட் டீம். வேற வேற கண்ட்ரீஸ் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு கண்ட்ரி சீட் பண்றதுக்கு தே வில் ஹேவ் இதுவே வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் ஏரியா மாரி தான். அங்கருந்து வரவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஏசியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இந்தியன்ஸ் இருப்பாங்க, பங்களாதேஷிஸ் இருப்பாங்க, நேபாளிஸ் இருப்பாங்க. நெறைய பேர் இருப்பாங்க அந்த ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ்ல எல்லாருமே. இப்ப இவங்களே டீமா பிரிச்சு தான் தே வில் டூ. இப்ப இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஸ்கேம் கால்ஸ் வருதுன்னா, நெறைய டைம்ஸ் கால்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம லோக்கல் நம்பர். அவன் லோக்கல் மதுரைன்னு காட்டும், இதுன்னு காட்டும். என்ன பண்றாங்க, சிம் கார்ட்ஸ வந்து ஸ்மக்கிள் பண்ணி போயிட்டு, இந்த சிம் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆ. இப்ப அத கூட அந்த புடிச்சாங்க. புடிச்சாங்கல்ல சிம் பாக்ஸ். ஆமா, ஆமா. அது என்னது அது? அது வந்து ஒரு சின்ன ஹார்ட்வேர். அத வந்து நீங்க பேசிக்கலா இன்டர்நேஷனல் கால் வந்து உங்களுக்கு லோக்கல் கால் மாரி காட்டும். லோக்கல் நம்பர்ல காட்டும். ஸோ அவர் கம்போடியால இருந்து பேசுவார். ஆனா நம்ம லோக்கல் பேசுற மாரி. லோக்கல் பேசுற மாரி இருக்கும்.
அப்ப எனக்கு இப்போ வந்து தொலைபேசி வழியா வரக்கூடிய ஆஃபர்கள், போக்குவரத்துகள் இது எல்லாமே உள்நாட்டிலேருந்து தான் வருதுன்னு கணக்கெடுத்துக்க வேண்டியதில்ல. அப்படின்னு இல்லையா? இது அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த கார்டு மேல இருக்க 16 நம்பர சொல்லுங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சுட்டோம். அது கண்டுபிடிச்சிரும். அத கண்டுபிடிச்சுட்டோம். ஏன்னா, அது ரொம்ப நாளா ஒரே ஸ்டைல்ல பண்ணாங்க. சரி தமிழ் வரலன்னு. ஆமா, ஆமா. அப்ப அந்தந்த நாட்டுக்கு மாநிலத்தவரை அல்லது அந்தந்த நாட்டுக்காரரை அந்தந்த நாட்டுக்காரர்கள வச்சே ஒரிஜினலா பண்றது மாரி. சம்டைம்ஸ் வந்து தேர் ஆர் சம் வுமன் ஆல்சோ ஹூ ஆர் ஸ்டக் தேர். இந்த காம்பவுண்ட்ஸ்குள்ள ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ்குள்ள விமன் இருக்காங்க. தமிழ் வுமன் ஆல்சோ ஹேவ் ஸ்டக் தேர். அவங்க வந்து சம்டைம்ஸ் தேர் ஃபோர்ஸ்ட் டு கிவ் ஃபீமேல் வாய்ஸ். ஸோ நீங்க உங்களுக்கு கால் வருதுன்னா, அது வந்து சம்டைம்ஸ் வுமன் வாய்ஸ்ல இருக்குன்னா, ஒரு ஆளே வந்து 10 பேர சீட் பண்ணும்போது தே வில் கிவ் த வாய்ஸ். ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்ப பெண்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? வெரி வெரி ரிஸ்கி. தட்ஸ் வை வி நீட் ஒரு பக்கம் வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் என்னதான் பண்ணாலுமே இங்க, ஒரு சைடு வந்து வி நீட் அவேர்னஸ். இல்ல ஒரு சைடு அவேர்னஸ் இருக்கலாம். பட் என்ஃபோர்ஸ்மென்ட் அல்லது இப்ப நம்ம நாட்டுடைய பிரஜைகள் அங்க சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இதுல எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும்? ஸோ இப்போ நீங்க தமிழர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல 300க்கு மேல நாங்க மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபாக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து நம்பர் ஆஃப் பீப்பிள் கெட்டிங் ஸ்டக் அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இனிஷியலா இது ஆரம்பிச்சம்போது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா தான் நெறைய பேர் போய் மாட்டிட்டு இருந்தாங்க. ஒண்ணு வந்து ஆங்கிலம் நல்லா நெறைய பேர் பேச தெரியும். நெறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நெறைய இன்ஜினியர்ஸ். ஆ. ஸோ நெறைய பேர் போய் மாட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வந்து சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் மாத்துனாங்க தமிழ்நாட்டுல. ஸோ நாங்க கோஆர்டினேஷன் பண்ண வந்து 26 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இத பேர் மட்டும் 62 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி தமிழ்நாட்டுக்குள்ள. இப்போ வந்து அந்த கேஸ் வந்து சிபிசிஐடி வந்து ஓரளவுக்கு நல்லா இங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வந்துட்டனால, இப்போ அந்த இத வந்து தே மூவ் டூ சைபர் கிரைம். ஸோ என்ஃபோர்ஸ்மென்ட் ஒரு பக்கம் வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து நல்லாவே பண்ணியிருக்கோம். அதனால தான் கவுண்ட்ஸ் ஹஸ் கம் டவுன். இன்னொரு பக்கம் இந்த அவேர்னஸ் கிரியேஷன் வந்து இப்ப நீங்க கூட இந்த ஏர்போர்ட்ல பார்த்துட்டு தான் எனக்கு நீங்க கால் ஆமா. பண்ணீங்க. ஆமா. ஏர்போர்ட்ல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு. ஆக்சுவலா நான் வந்து அதான் சொன்னேன்ல, இந்த ஸ்கேம் கேள்விப்பட்டதுலேருந்து ரைட் பர்சனோட உரையாடணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல பார்க்கறப்ப தான் ஒரு ஸ்க்ரீன் ஒரு ஸ்டாண்டி வச்சிருந்தாங்க. ஆமா, ஆமா. கம்போடியாவுக்கு போறப்ப இதுல கவனமா இருக்கணும். கம்போடியானா அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதெல்லாம் ஸோ இட் டுக் அ பிக்சர். இப்போ இந்த அவேர்னஸ் எல்லாம் எந்த அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஸோ நாங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ட்ரைவ் பண்ணோம். ஒண்ணு மெயின் பர்ப்பஸ் ஏன்னா பார்த்து போங்க ஏன் சொல்றோம்னா, சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃபாரின் போனா பிரச்சனைன்னு வந்து ஏதாவது வீடியோ இன்டர்வியூ குடுக்குறோம், இல்ல ஏதாவது குடுக்குறோம்னா, கீழ வர கமெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு தேவையில்லாம வெளிநாட்டுக்கு போறாங்க? எதுக்கு வந்து தேவையில்லாம போய் மாட்டிக்கிறாங்க? இங்க வேலை இல்லையா? இப்படி தான் இருக்கும். நெகட்டிவா இருக்கும். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, வெளிநாட்டுக்கு போறது வந்து தப்புன்னே சொல்லல. வெளிநாட்டு வேலைக்கு போறது வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்மளே வந்து நெறைய வாட்டி வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்துருப்போம், காலேஜ்ல படிக்கும்போது பார்த்துருப்போம். நம்மளோட எக்கனாமிக் லெவல்லயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சடனா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் போவாங்க. போயிட்டு வந்தோனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்கனாமிக் இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். எல்லாருக்குமே வந்து லைஃப்ல எக்கனாமிக்கலி பெட்டர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசை தான். அதுல வந்து ஃபாரின் போறது தப்பில்ல. ஆனா பார்த்து கரெக்ட்டான ஏஜென்ட்ஸ் மூலமா போணுங்கிறது தான் சொல்ல வரோம். இப்ப ஏர்போர்ட்ல வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி இந்த ஒரு 3 நாடுகள் கம்போடியா, லாவோஸ், மயன்மார் இந்த நாட்டுக்கு அ இந்த வழியா போறாங்கன்னா, ஏர்போர்ட்லயும் வந்து தே ஸ்டார்ட்டட் கிவிங் அட்வைஸ். பார்க்கும்போது தெரியும் இல்லையா? டூரிசம்னா ஒரு டவுட் வரும்போது ஒரு வேளை இவரு வேலைக்கு போறாருன்னா, இந்த மாரி அத படிங்க அப்படின்னு சொல்லும்போது, லாஸ்ட் 1 வருஷத்துல வந்து 36 பேர் அத படிச்சுட்டு டிக்கெட் போட்டதுக்கப்புறம் இல்லங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வித்ட்ரா பண்ணிட்டு ஒருத்தர் வந்து எங்க ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி தேங்க்லாம் பண்ணாரு. அது இல்லாம வந்து ஒரு 3 பேர வந்து திருச்சியில வந்து ஒரு ஏஜென்ட் வந்து இந்த மாரி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது, அவங்க நீங்க சென்னை வழியா போகாதீங்க. வேற ஏதாவது ஏர்போர்ட் வழியா போங்க. இங்க வந்து ரொம்ப புடிக்கிறாங்கன்னுலாம் சொல்லி, ஆ தே ட்ரை டூ 3 பேர் பண்ணும்போது, ஒருத்தர் வந்து நம்மளோட அந்த அவேர்னஸ் புரோகிராம் ஏதோ பார்த்துட்டு, அவர் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, அந்த ஏஜென்ட் பேசினத வீடியோ எடுத்து நமக்கு குடுத்துட்டாரு. மீதி 2 பேர் வந்து தே ட்ரை டூ கோ. பட் போற வழியிலேயே நாங்க அவங்கள தடுத்து நிறுத்திட்டோம். அந்த ஏஜென்ட்டையுமே நாங்க போலீஸோட சேர்ந்து அரெஸ்ட் பண்ணோம். சீனாவிலிருந்து ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்ட வந்து இந்த மாரி ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ்ல வந்து ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு என்னமோ வித்துப்புட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த ஏசியாலேருந்து பல கண்ட்ரீஸ்லேருந்து இந்த மாரி அங்க போய் மாட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற, இவ்வளவு தூரம் கெடுபிடிகள் நிறைந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இருந்தத விட மோசமான ஸ்கேம் எப்படி இவ்வளவு சாத்தியப்படுதுன்னு கேட்கிறேன். நம்ம 2 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா, இந்த மாரி ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க, தே ஆர் ஆல்சோ கீப்பிங் 4 ஸ்டெப்ஸ் அஹெட். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ஒரு ஃப்ரெஷரா வரோம். ம். யாராவது வந்து 60,000 சம்பளம் குடுப்பாங்களா? அத நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒரு ஃப்ரெஷர் இப்போ ஒரு சாதாரண காலேஜ்ல ஃப்ரெஷரா வந்து சேர்ந்தாங்கன்னா, எவ்வளோ சம்பளம் குடுப்பாங்க? 20,000, 30,000, 35,000. 60,000, 70,000 சம்பளம், ஃப்ரீ அக்காமடேஷன், லாட்ஜிங், வெறும் டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வந்து, இது வந்து நம்புற மாரி ஒரு விஷயம். அப்போ உங்க ஆசையை தூண்டுதல் தான் இன்னைக்கு நடக்கிற எல்லா ஆட்டத்தினுடைய தொடக்கமும். கண்டிப்பா. இது வந்து இங்க வேலைக்கு போறதுக்கும் ஆசை தூண்டுறாங்க. இவங்க அங்க போனதுக்கப்புறம் அவங்க வந்து இங்க வந்து அந்த ஸ்கேம்க்கு வந்து தே ஆர் அகைன் மறுபடியும் அதே இந்த ஆசைய தூண்டுறது தான் வந்து நடக்குது. ஆனா 90% பேர் வந்து ஒரு அடிமையா தான் வாழ வேண்டியிருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. அப்போ முதல்ல வந்து வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒருவர் அவரா நம்மள அணுகினாலே கவனமா இருக்கணும். ஆமா. நோ மீல் இஸ் ஃப்ரீ. நோ மீல் இஸ் ஃப்ரீ. நோ மீல் இஸ் ஃப்ரீ. நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட்.
இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இவ்வளோ ஏதாவது சம்திங் வந்து இதை நம்ப டூ குட் டு பி ட்ரூமாங்கல்ல, ஆ, அந்த மாதிரி வந்து நீங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃப்ரெஷருக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா, யூஸ்வலாக வெளிநாட்டு வேலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. வழக்கமாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அதை பார்க்கணும் அவங்க. செகண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேயே லைசன்ஸ்டு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வெளிநாடு போறது அப்படின்னாலே அது ஒரு தனி நபர் மூலமோ அல்லது ஒரு பிரைவேட் ஏஜென்சி மூலமோ மட்டும்தான் முடியுமா, இல்ல அரசாங்கத்தின் வழியாகவும் போக முடியுமா? அரசாங்கத்து மூலமாவும் போக முடியும். இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ஓஎம்சிஎல்னு ஒன்று இருக்குது, ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட்னு. இப்போ தமிழ்நாட்டில் எங்களோட ஆஃபீஸ் நாங்கள் லைசன்ஸ் கொடுத்தது ஒரு 200 சச் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ், ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம், ஆர்ஏஸ். அதான் வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுப்பதற்கான கம்பெனிஸ் அவங்களுக்கு நீங்க லைசன்ஸ். நாங்கள் லைசன்ஸ் எம்இஏ கொடுக்குற லைசன்ஸ் அது. Okay. அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகம் மட்டும்தான் அந்த லைசன்ஸை கொடுக்க முடியும் ஃபாரின் போகணும்னா. நாங்கள் தமிழ்நாடு அரசோட ஒரு நிறுவனத்துக்கே லைசன்ஸ் கொடுத்துருக்கோம், ஓஎம்சிஎல். ஆ, இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து அனுப்பணும்னா அந்த ஓஎம்சிஎல் மட்டும் தான் அனுப்ப முடியும். அங்கீகாரம் பெற்ற ஏஜென்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிட்ட இருக்காங்க. அவ்வளோ பேர் இருந்தும் கூட எப்படி இவ்வளவு ஸ்கேம் நடக்குதுன்னு கேட்குறேன். இப்போ அந்த எண்ணிக்கை ரொம்ப 200ங்கிறது ரீசனபிள் சைஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாம். அப்ப ஏன் அவங்க கிட்ட போகாம மற்றவர்களிடம் இவர்கள் போக வேண்டிய நெருக்கடி ஏற்படும்? நீங்கள் அவங்க மூலமாக போறீங்கன்னா உண்மையான ஃபாரின் ஜாப் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஒரு ஆ. இப்போ கல்ஃபுக்கு போகிறாங்க இல்லை வந்து எங்கேயாவது போகிறாங்கன்னா, அவங்க வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கும் அந்த ரெக்ரூட்டிங் கம்பெனிக்கு. ஃபாரின்லேருந்து இப்போ கல்ஃபில் வந்து இப்போ கத்தார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, எங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து இவங்க போய் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஒரு வெல்டர்னா வெல்டர் வந்து வெல்டிங் பண்ணுறத பார்ப்பாங்க அங்கேருந்து, எதோ வீடியோவில் பார்ப்பாங்க இல்லை நேரில் வந்தே பார்ப்பாங்க அந்த கிளைண்ட். ஆ, பார்த்து ஓகே இவர் வந்து நல்லா பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. மெடிக்கல் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு இசிஆர் பாஸ்போர்ட், அதாவது 10th பாஸ் பண்ணாதவங்கன்னா எங்களோட ஆஃபீஸில் ஒரு இசிஆர் கண்ட்ரிக்கு இப்போ கத்தாருக்குலாம் போகிறாங்கன்னா ம். எங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க அந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்ட். நான் அதை பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா இருக்கு, நான் கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க போக முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் வந்து ஒரு டிக்கெட் அனுப்பி டூரிஸ்ட் விசா போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால என்ன ஆயிடுது, இது ஈஸியா இருக்கு. ஈஸி ரூட்டு இதில் போய் வந்து மாட்டிக்கிறாங்க. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்ஸ் வந்து அந்த முறைப்படி போறது கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதோ? இட் டேக்ஸ் 1 month or 2 months டு டூ த ப்ராசஸ். இது வந்து நாளைக்கே டிக்கெட் போட்டு கொடுக்குறேன் வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போனதுக்கப்புறம் they are getting stuck. இப்போ நீங்க சொல்ற இந்த ஸ்கேம் காம்பவுண்ட்ஸுக்குள்ள இந்தியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறதாக உத்தேசமாக கணக்கிட முடியும்? Thousands. தௌசண்ட்ஸ்னா ஒரு இப்போ நீங்கள் அதான் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ யூ கேன் சே மேபி அரௌண்ட் ஒரு 3000 4000 இஸ் அன் எஸ்டிமேட் இருக்கலாம். 3000 4000 நமக்கு ஷோராக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இங்கேருந்து டூரிஸ்ட் விசாவில் போயிருக்காங்க, நிறைய பேரோட விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அங்கே இருக்காங்க. சில பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் வி ஆர் ரெஸ்கியூவிங். இன்ஃபேக்ட் ஈவன் கம்போடியாவில் கூட காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம கம்போடியன் கவர்மெண்ட் கிட்ட சொன்னோம்னா தே ஹேவ் அ செப்பரேட் டீம் ஃபார் தட். தே ரெய்ட் ரீசெண்டாக ரைட்ஸ் எல்லாம் நடந்தது இந்த மாதிரி. அதுதான் எனக்கு தெரியணும். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வருது அல்லது இவ்வளவு இந்தியர்கள் உள்ள இருக்காங்க அப்படின்னு தெரியுது, எப்படி நடவடிக்கை எடுத்து அந்த ஸ்கேம் காம்பவுண்ட்ல இருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 பேர் வந்து கம்போடியாவில் மாட்டிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு வந்து ரெஸ்கியூ ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா நாங்கள் வி ரைட் நம்மளோட தூதரகத்துக்கு எழுதுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்போடியாவில் வந்து இதுக்குன்னே வந்து ஒரு ஹெல்ப்லைன் ஹாட்லைன் இருக்கு. ஸோ தே வில் ஸ்பீக் டு த கம்போடியன் கவர்மெண்ட். அவங்க போய் அந்த ஸ்கேம் காம்பவுண்டை வந்து ரெய்ட் பண்ணி தான் மீட்டு கொண்டு வருவாங்க. மீட்டு கொண்டு வரும்போது என்ன, அவங்களோட பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும், விசா எக்ஸ்பயர் ஆயிருக்கும். ஸோ வந்து பாஸ்போர்ட்டையும் பிடிங்கி வச்சிருப்பாங்க, இல்லை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து தூதரகம் வந்து எமர்ஜென்சி சர்டிஃபிகேட்னு சொல்லப்படுற ஒரு இதை கொடுத்து தே வில் சென்ட் தம் பேக். இதில் இன்னொரு இது என்னன்னா, நம்ம ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வருவோம், அங்கேருந்து வரும்போது நம்மகிட்ட கேட்பாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு பிரச்சனை? எதுக்கு பிரச்சனை? இப்போ கம்ப்ளைண்ட் இல்லாமல் எப்படி வந்து நம்ம அந்த ஏஜென்ஸை வந்து இது பண்ண முடியும்? இங்கே வந்து அவங்க எல்லாமே சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் நம்ம வி கேன் கோ ஹெட். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. வந்ததுக்கப்புறம் வந்து they don't want to go ahead with the case. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம சில பேர் வந்து ஆனால் அப்படி கிடையாது, நிறைய பேர் வந்து கொடுக்கறது இல்லை. பட் சில பேர் வந்து they give complaint, ஏன்னா மற்றவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு அதனால தான் we have a good number of cases in தமிழ்நாடு. இவன் எவ்வளவு பேர் சோஃபா ரெஸ்கியூ பண்ணிருக்கதா சொல்றீங்க? தமிழியன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துல 300 பேருக்கு. இந்த ஓவரால் இந்திய அளவில் எவ்வளவு ரெஸ்கியூ பண்ண? இந்திய அளவில் இட் வில் பி இன் thousands தான். இன் thousands. thousands. ஓகே, எனக்கு என்னன்னா இப்போ நமக்கே தான் தெரியுதே உள்ள இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நாமளா அப்படி ஒரு எஃபர்ட் போட முடியாதா? இப்போ இது வந்து ஒரு தோராயமான கணக்கு தான் இல்லையா, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் மயன்மார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மயன்மார் வந்து கொஞ்ச நாளாகவே அங்கே வந்து சிவில் வார் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கம்போடியாவில் வந்து போலீஸ் கிட்ட சொல்லி பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் லாவோஸ்லையும் பண்ணலாம். மயன்மார் கொஞ்சம் ட்ரிக்கி. பட் நீங்கள் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழியன்ஸ் வந்து நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மயன்மாரில் போய் மாட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
நிறைய வந்து கம்போடியா, லாவோஸ் தான் நிறையா. கம்போடியா தான் நிறையா தமிழியன்ஸ்ன்னு பார்க்கும்போது கம்போடியா நிறையா, அப்புறம் லாவோஸ், அப்புறம் மயன்மார். மயன்மாரில் வந்து பிகம்ஸ் ஈவன் மோர் டஃபர் டு ரெஸ்கியூ. ஏன்னா அங்கே வந்து சிவில் வார் சுச்சுவேஷன். ஸோ வந்து இட் பிகம்ஸ் லிட்டில் ட்ரிக்கி டு ரெஸ்கியூ. இதில் இவங்களாம் வந்து ரெக்வஸ்ட் போட்டால் தான் நம்ம கூட்டிகிட்டு வர முடியும். நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு வந்து சரி ஓகே இப்போதைக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தே ஆர் ஸ்டேயிங். அந்த பிரச்சனையும் இருக்கு நம்ம கிட்ட. டூரிஸ்ட் விசால ஒருத்தர் போறாருன்னா யூ கான் ஸ்டாப் தம். அவரு வந்து போறது எங்க சொல்றாருன்னா தாய்லாந்து போறேங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இஸ் கோயிங் டு டிஃபரெண்ட் கண்ட்ரி. அதனால யார் யார் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த லிஸ்ட் வராம வி கான்ட் ஸ்பீக் டு த லோக்கல் கவர்மெண்ட் ஆல்சோ. ஆனா நிறைய பேர் இது மாதிரி டூரிஸ்ட் விசால தாய்லாந்து போனவங்க நிறைய பேர் திரும்பவே இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் அங்க மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாமா? அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு 1200 நம்பர்ஸ் நினைக்கிறேன். எல்லாருக்கும் கால் பண்ணாங்க. எல்லாருக்கும் கால் பண்ணி செக் பண்ணாங்க. பண்ணி அதுலயுமே நிறைய பேரை வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா ஒருத்தருக்கும் கால் பண்ணாங்க. தே டுக் தி எஃபோர்ட். இது வந்து அது ஒரு பெரிய மேசிவ் எக்ஸசைஸாவே பண்ணாங்க சிபிசிஐடி. வெளியுறவுத்துறை அமைச்சகம் எமிகிரன்ஸோட ப்ரொடெக்டர் அந்த ப்ரொஃபைல்ல இருக்கிறதுனால நான் கேட்குறேன், எதெல்லாம் ட்ராப் எனக்கு அந்த கேட்டகரிகளை லிஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசால போறது வந்து சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எதுவெல்லாம் சிக்கல்? ஏன்னா பலதரப்பட்ட மோட்ல வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறாங்க. இந்த ஸ்கேம்காக மட்டும் இல்ல, லோக்கல் ஏஜென்ட்ஸ் பல நேரத்தில் லோக்கல் ஏஜென்ட்ஸே ஏமாற்றப்படுறாங்க. அவங்களுக்கு ஏதோ லோக்கல்ல பழக்க வழக்கம் இருக்கிறத செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எதெல்லாம் ட்ராப்? ஃபர்ஸ்ட் ட்ராப் என்னன்னா நீங்க வந்து ஒரு இல்லீகல் ஏஜென்ட் கிட்ட போறது முதல்ல. அவர் வந்து லோக்கல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட வந்து அவங்க லைசன்ஸ் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும் எம்ஏ கிட்ட. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்டோட லைசன்ஸ் இருக்காங்க. அது எங்க பார்க்கலாம்னா emigrate.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போனா ஃபுல் லிஸ்ட் இருக்கும் யார் என்னட்டு. அப்படி சந்தேகமா இருந்தா எங்களோட ஆஃபீஸ் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இவங்க வந்து லைசன்ஸ்ட் ஏஜென்ட்டா இல்லையான்னு. ஸோ எங்க இன்டர்வியூ நடந்தாலும் லோக்கல் ஏஜென்ட் வந்து இன்டர்வியூ நடத்தினாலுமே அந்த அந்த இடத்துல ஏதாவது ஒரு காமன் ஏரியாவில் ஒரு டெஸ்டிங் சென்டர்ல இன்டர்வியூ நடக்குதுனாலும் அந்த டிமாண்ட் வந்து ஒரு லைசன்ஸ் ஏஜென்ட் கிட்ட தான் இருக்கும். லைசன்ஸ் ஏஜென்ட் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே இருக்கணும். அந்த டவுட் இருக்கு அப்படின்னா தே கேன் கால் அவர் ஆஃபீஸ் எனி டைம். என்னோட ஹெல்ப்லைன் எங்களோட ஆஃபீஸோட ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 9042149222. ஸோ இதை கால் பண்ணி அவங்க லைசன்ஸ் ஏஜென்ட்டா இல்லையாங்கிறத முதல்ல வந்து பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம பாயிண்ட் நம்பர் 1. லைசன்ஸ் ஏஜென்ட் இல்லைனாவே ட்ராப் தான். ட்ராப் தான். ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ குட் டு பி ட்ரூன்னு சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து 50,000 60,000 சம்பளம்னா தே ஹேவ் டு பி வெரி காஷியஸ். இது வந்து மே ஆர் மே நாட் பி ட்ரூ. இது அதுவே வந்து அவங்க ஹேவ் டு சி நமக்கு அவ்வளோ சம்பளம் கிடைக்குமா இமீடியட்டா அப்படிங்கிறது வந்து தே ஹேவ் டு திங்க். அது செகண்ட். தேர்ட் வந்து கேஷாக வாங்குவாங்க நிறைய அமௌண்ட். கேஷாக நீங்கள் கொடுங்கன்ட்டு கேஷாக கொடுக்கக்கூடாது. கேஷாக கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரூஃபே இல்லையே. அவங்க அதுக்கப்புறம் ப்ரூஃபே கிடையாது. ஸோ வந்து கேஷாக கொடுக்கக்கூடாது. இஃப் தே வாண்ட் டு கிவ் லெட் இட் பி யூபிஐ ஆர் சம் பேங்க் டிரான்சாக்ஷன் நாட் இது. நாலாவது வந்து இப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து அவங்க கம்போடியான்னு சொல்கிறாங்க இல்லை தாய்லாண்டுன்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் உஷாராகி இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு 1க்கு 4 தடவை தே ஹேவ் டு செக். இது லைசன்ஸ் ஏஜென்ட்டா கரெக்டான இடத்துக்கு போகிறாங்களா, இல்லை தாய்லாண்ட்னா கூட வந்து இங்கே ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ஸ் ஆஃபீஸோட பெர்மிஷன் இருக்கா இந்த இன்டர்வியூ நடத்துக்கிறதுக்கு, இது எல்லாமே அவங்க கேட்கணும். இந்த கண்ட்ரீஸ்னா தே ஷுட் பி மச் மோர் கிளியர். அந்த மாதிரி ஃப்ரீயாக டிக்கெட் போட்டு ஒரு 2-3 நாளில் நடக்கிற விஷயம் இது கிடையாது. ஷார்ட் பீரியட்ல அடுத்த மாதம் போயிடலான்னு இது ஒரு 30 நாளைக்குள்ள போகலான்னு சொல்றாங்க. ஓகே 30 நாள் ஓகே. ஒரு 10 நாளில் கிளம்பலாம். 10 நாளில் கிளம்பலாங்கிறதுலாம் போங்கு தான். 10 நாள் மேபி பாசிபிள். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா 3 நாள் 4 நாள்ல நடக்கும். டிக்கெட் போட்டு அவங்களை யோசிக்க விட மாட்டாங்க. யோசிக்க விட மாட்டேன் ஆக்சுவலா. இது எல்லாமே ட்ராப் தான். ஆமா. அது மாதிரி சொந்தக்காரங்க சொன்னாங்க, எங்க மாமா சொன்னாரு, அங்க இருந்து கூப்பிடுறாரு, கம்போடியால இருந்து கூப்பிடுறாரு, லாவோஸ்ல இருந்து கூப்பிடுறாரு, பக்கத்து வீட்டு பையன் வேணாம் அவனையே ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா சார், பொருளாதார ரீதியாக தடுமாறிட்டு இருக்கவங்க வெளிநாடு போனால் முன்னேறலாம். குறிப்பாக தென் தமிழகத்தில் வந்து அந்த இது இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்கள், கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்கள்லாம் அமெரிக்காவுக்கு போகிறது, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது, ஐரோப்பாவுக்கு போகிறதுலாம் எங்கள் ஊர் பக்கம் அப்படிலாம் போயிட்டீங்கன்னா, அல்லது தென் தமிழகம் பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா மெஜாரிட்டி சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இப்போ வந்து இந்த ஸ்கேமில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரிஸ் தான். ஆனால் இதுவே இது ரொம்ப சிக்கல்ல சார். ஏன்னா பெரும்பாலும் இந்த ஃபார்மெட் எப்படி இருக்குன்னா, ஒரு மச்சாங்காரர் கூப்பிடுவாரு, மாமா போனவர் கூப்பிடுவாரு, அண்ணன் போனவர் பங்காளி கூப்பிடுவாரு, இப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க கூப்பிட்டாலே அவங்களே நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாங்கிறீங்க. இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து கால் வரும்போது கண்டிப்பா இந்த கண்ட்ரீஸ் கண்டிப்பா எனி சந்தேகமே இல்லாம இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னா ஒரு 1க்கு 4 தடவை எங்க ஆஃபீஸ் கால் பண்ணுங்க, நாங்க பார்த்து சொல்றோம் கரெக்டான ஆஃபரா இல்லையான்னு. எனக்கு இன்னொரு கொஸ்டின் இதுல இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு ஏஜென்ட் ஒரு இன்டர்வியூ நடத்துறாரு. இப்பவும் பத்திரிகைகள்ல அது மாதிரி விளம்பரங்களை பார்க்க முடியாது. வெளிநாட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை, திருச்சியில இந்த ஹோட்டல்ல, மதுரையில இந்த மண்டபத்துல, அப்படிதான் நடக்குதுல்ல. இவங்கெல்லாம் லைசன்ஸ்டு ஏஜென்ட்டா இல்லையா?
லைசன்ஸ் நம்பர் இருக்கும். நீங்க வந்து ஒரு பேப்பர்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வருது அப்படின்னா, லைசன்ஸ் நம்பர் இல்லாம நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷே பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. தே ஆல்சோ ஒன்ட் டூ. லைசன்ஸ் நம்பர் இருக்கும். நீங்க அந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு லைசன்ஸ் நம்பர் இருக்கும். அப்ரூவ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு. அது இல்லாம பப்ளிஷே பண்ண மாட்டாங்க. நமக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா, சோசியல் மீடியால அட்வர்டைஸ்மென்ட் வரும்போது தான் பிரச்சனை வருது. இந்த மாரி ரூல்ஸ் வந்து இப்போ சோசியல் மீடியா, WhatsApp, LinkedIn, Telegramன்னு எல்லாத்துலயுமே பப்ளிஷ் பண்றாங்க. அதுல தான் பிரச்சனை வருது. யாரு லைசென்ஸ்டு, யாரு அன்லைசென்ஸ்டு வந்து அவங்களால பார்க்க முடியாம போயிடுது. ஸோ பேர் இருக்கும் கண்டிப்பா. எந்த அட்வர்டைஸ்மென்ட்டா இருந்தாலும் ஏஜென்ட்டோட பேர் இருக்கும். அந்த ஏஜென்ட் கிட்ட உங்ககிட்ட லைசென்ஸ் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. உள்ளூர்லேருந்து பேசுறது மாதிரி சிம் கார்டை தூக்கிட்டு போயிட்டு அந்த லெவலுக்கு வேலை பார்க்குறவர்கிட்ட லைசன்ஸ் நம்பரை அவர் கொடுப்பாரு. ம். இப்போ இந்த பொறுப்பை நாம் வந்து எப்படி ம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க மேலே கொடுத்துட முடியும்? இப்போ ம். ஒரு நகரத்துடைய ஒரு பிரதானமான ஒரு கட்டிடத்துல ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஆனா அவர் வந்து ஒரு லைசென்ஸ் ஹோல்டர் இல்லைன்னா, ம். அவர உங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டுபிடிச்சு உள்ள வச்சிட முடியாதா? கண்டிப்பா. லைக் இப்போ ஒரு இடத்துல நடக்குதுன்னா, அவங்க லைசென்ஸ் ஹோல்டராவே இருந்தா கூட, அந்த இன்டர்வியூக்கு வந்து எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. எத்தை தின்றால் பித்தம் திணியுங்கிற நெருக்கடியில இருக்கவங்க இருக்காங்க. டெஸ்பரேட்டா இருக்கப்ப நீங்க முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட, அ பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை இப்படி பல காரணங்கள் இருக்கு ஒரு பக்கம். பேராசையும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அப்படி இருக்கிறப்ப, எப்படி ஒருத்தரால இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கப்ப, ம். ஒரு அன்லைசென்ஸ்டு ஹோல்டர் ம். இன்டர்வியூ நடத்தி ஏமாத்துறாரு. இப்ப இன்டர்வியூஸ் வந்து இப்போ மாறிட்டே இருக்கு. முன்னாடி வந்து நீங்க சொன்ன மாரி ஒரு பெரிய ஹால புக் பண்ணுவாங்க, நடக்கும். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். நாங்க லோக்கல் போலீஸ் கிட்ட சொல்லி அத ஸ்டாப் பண்ணுவோம். ஆ. இப்ப நெறைய இன்டர்வியூஸ் எப்படி நடக்குதுன்னா, ஆன்லைன். ஆன்லைன்லயே பண்ணுது. ஆன்லைன்ல நடக்குது நமக்கும் தெரிய மாட்டேங்குது. அங்க போறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. லோக்கல் போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் வராது. ஏன்னா, அவங்க ஏதோ ஒரு வீட்ல இருந்துட்டு கூட, வீட்லயே இருந்துட்டு ஆன்லைன்ல லிங்க் அனுப்பி நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அப்ப இது வெறும் ஆக்ஷன்ஸ்ல மட்டும் பண்ணிட முடியாது. இந்த பக்கம் அவேர்னஸ் அவேர்னஸ் வேணும். இது ஆக்ஷனால மட்டுமே முடியிற விஷயம் கிடையாது. இது கம்ப்ளீட்டா அவேர்னஸ் தேவை. ஒரு பக்கம் என்ஃபோர்ஸ்மென்ட் என்ன பண்ணாலுமே, அவேர்னஸ் இல்லன்னா ஏன்னா ஒரு ஒரு பெர்சனல் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். என்னோட ரிலேட்டிவ் ஒரு பையன். அ நான் பார்த்ததில்ல அந்த பையன. ஒரு தூரத்து சொந்தம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பையனுக்கு தெரியும் நான் இந்த போஸ்ட்ல இருக்கேன் இதெல்லாம். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். கல்யாணத்துலலாம் பார்த்துருக்கான் போல இருக்கு. ஏதோ ஒரு கல்யாணத்துலலாம் வந்து ஒரு ரிலேட்டிவ் மேரேஜ்லலாம் பார்த்துருக்கான். பட் ஆனா அவனுக்கு வந்து அவன் என்கிட்ட பேசினதில்ல. நானும் அந்த பையன் யாருன்னு தெரியாது. இப்ப லேட்டஸ்ட்டா என்னோட சித்தப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு. அந்த பையன் வந்து ஒரு ஃபாரின்ல ஒரு கண்ட்ரிக்கு வேலைன்னு சொல்லி போயிட்டான். போயிட்டு வந்து டூரிஸ்ட் விசா தான் போட்டு போயிருக்கான். போயிட்டு வந்து அங்க வேலை வந்து எதுவும் சொன்ன வேலை இல்ல. வேற ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து அவங்க கிட்ட வந்து எங்க அண்ணன் வந்து இந்த மாரி ஆஃபீஸரா இருக்காரு. உங்கள இது பண்ணிடுவேன், அப்படி பண்ணுன்னு சொல்லி கடைசில வந்து அவங்களே டிக்கெட் போட்டு பயந்து போய் அனுப்பிச்சு ஓ, விட்டாங்க. எதுக்கு ரிஸ்க்? எதுக்கு ரிஸ்க்ன்னு. இதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச அதான் கேட்டேன் நானு. இதெல்லாம் அங்க போய் சொல்ல தெரிஞ்ச பையனுக்கு, போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமே! அது வந்து கரெக்ட்டான வேலையா ஆனா இல்லையான்ட்டு. இது உண்மையிலே அநியாயம். வீட்லயே ஆள் இருக்கிறப்பயா கேட்டது. அதுதான். ஆனா அத பெருசா நம்ம ஆட்கள் பொருட்படுத்துறது இல்லைன்னு தோணுது. இதுதான் எனக்கு அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ வந்து இந்த பையனுக்கு தெரியும். கண்டிப்பா என்னோட வீடியோல 4, 5 வீடியோ பார்த்திருப்பான். தெரிஞ்சும் வந்து டூரிஸ்ட் விசா போயிடலான்னா, சரி ஓகே ஃபைன். சரி அப்படிதான் போல இருக்கு. நம்ம போயிட்டு இவங்கலாம் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து டக்குன்னு போய் அங்க வேலை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே அவேர்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணாலும் அவேர்னஸ் வந்து இன்னும் டீப்பா இட் ஹஸ் டூ ரீச். ஸோ இட்ஸ் போத். இட்ஸ் அ பேலன்ஸ் தான். அவேர்னஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மென்ட். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராப்ல மாட்றாங்கல்ல. ம். அந்த விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல. ம். அவங்களுக்கான சூழல்கள் வேறு வேறா இருக்குது. ம். ஃபார் எக்ஸாம்பிள் 90ஸ்ல எடுத்தீங்கன்னா, பெரும்பாலும் கடன் சுமை இருக்கும். ஆமா. இல்லன்னா வீட்ல பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். மருத்துவ செலவுகளுக்காக வேலைக்கு இந்த மாரி போவாங்க. அதுல ஏமாறுறது. ம். வெளிநாட்டு போகணுங்கிறதுக்கான காரணங்கள் இப்படி தான் சில விஷயம் இருக்கு. யாராவது ஒரு புள்ள போனா தான் இந்த குடும்பம் தலையெடுக்குங்கிற நிலைமை இருக்கும். இப்போ மில்லேனியல்ஸ், ஜென்சி ம். இவர்களுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறது விக்டிமாக மாற? நீங்க சொன்ன அந்த பழைய காரணங்களும் இன்னும் இருக்கு. அது அப்படியே தான் இருக்கு. ஓ. அது வந்து நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஏதோ ஒரு பெரிய கம்பெனில ஒரு சின்ன ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணவரு. திருப்பி ரிப்பாட்ரியேட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். இந்த மாரி சைபர் ஸ்கேம்ல லாவோஸ்லயோ எங்கேயோ மாட்டிட்டு வந்திருந்தாரு. கேட்டேன், "ஏங்க படிச்சிருக்கீங்க, நீங்க ஐடி கம்பெனி போயிருக்கீங்க. நீங்க எதுக்கு இதுக்கு போனீங்க?" அப்படின்னா, "இல்ல சார் எங்க கூட படிச்சவங்கலாம் நெறைய பேர் ஃபாரின் ஜாப் போயிட்டாங்க. ஆன் சைட் போயிட்டாங்க. சரி நான் இன்டர்வியூலாம் வச்சாங்கன்னா, இது உண்மையிலேயே வந்து ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நான் போயிட்டேன்" அப்படின்னாரு. ஓ! வேலையில ஒரு ஒரு முக்கிய இடத்தை முக்கிய அடைதல் இடத்தை அப்படிங்கிற ஒரு காரணம். சம்பளம் அதிகம். சம்பளம் அதிகம். இல்ல 50, 60,000 உங்களுக்கு வந்து பெர் மந்த் சேவிங்னா, இட்ஸ் அ டெம்ப்டிங் ஆஃபர். ஓ, ஓகே. வேற என்ன ரீசன்ஸ் இருக்கு? ஃப்ரெஷரா இருக்கீங்க. டக்குனு ஓகே ஃபாரின் போறீங்கன்னா, நீங்க Instagramல 10 போஸ்ட் போடலாம், 20 போஸ்ட் போடலாம். ரைட். அங்க இப்ப நீங்க என்ன கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஃபாரின்ல இருக்கீங்க. அது ஒண்ணு. இப்போ வந்து நம்ம மத்தவங்களுக்காக நெறையா வாழ ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா? அது ஒரு
உண்மையான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா. எவ்வளோ பேர் ஒத்துப்பாங்கன்னு தெரியல. நம்ம அத வந்து மத்தவங்களுக்காகவும் நெறையா வாழ ஆரம்பிச்சுட்டோம். முன்னாடி வந்து நம்ம குடும்பத்துக்காக மட்டும் வாழ்ந்துருந்தோம். இப்போ வந்து மத்தவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காகவும் நம்ம இது பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அது வந்து இப்போ ரீசென்ட்லி ஐ கேன் சீ. ஏன்னா இல்லன்னா வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணவர் எதுக்கு வந்து இந்த மாரி ஜாப்க்கு வந்து போணும் ஆக்சுவலா. இந்த மாரி ஏமாற்றுக்காரர்கள் இருக்காங்கல்ல, ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஆர்கனைஸ்டா ம். இந்த வேலைய பார்க்குறவங்க, ம். இவங்களுக்கான ப்ரே இருக்குல்ல, ம். இவர்களுக்கான இறை, ம். அவங்க யாரையெல்லாம் அவர்களுடைய இரையாக சூஸ் பண்றாங்க? அதாவது இந்த அடிப்படை காரணங்கள் அல்லாமல் ம். வேற என்ன காரணங்கள் இருக்கிறவர்களெல்லாம் இவன் மாட்டுவான்டா, இவங்க மாட்டிருவாங்க அப்படின்னு டக்குன்னு தூக்குறாங்க. முன்னால வந்து பொருளாதாரம், கடன், மருத்துவம் ம். அப்படின்லாம் இருந்துச்சுல்ல. அத தாண்டி இன்றைய காலகட்டத்தில இவங்க இரையாக பார்க்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? 20ஸ்ல இருக்கிற ஒரு 20ஸ் ஆர் ஏர்லி 30ஸ் இருக்கிற ஒரு இளைஞர்கள். அவங்க ஆனா அப்படி ஒண்ணும் ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம இவர டார்கெட் பண்ணுவோம். அவங்க பல்க்கா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு, இல்ல ஆ. மெசேஜ் அனுப்பி அப்படிதான் பண்றாங்க. பட் அவங்க எடுக்கிற ஆளுங்கலாம் யூசுவலா எப்படி இருக்காங்க? போய் ஏமாறுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவேட். ஏதோ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சவங்க. ஏதோ ஒரு சின்ன கம்பெனில வேலை பார்க்குறவங்க, அந்த மாரி கொஞ்சம் இங்கிலீஷ் லைட்டா பேச தெரிஞ்சவங்க, கம்ப்யூட்டர் டைப்பிங் தெரிஞ்சவங்க. எய்தர் வேலை இல்லாம இருக்கிறவங்க, வீட்ல வந்து ஒருத்தர் போய் மாட்டிட்டு சொன்னாரு. எங்க அப்பா வந்து திட்டிட்டே இருந்தாரு சார். வேலை இல்ல, வேலை இல்லன்னு. சரி ஓகே நான் ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்ஃபாக்ட் அவங்க அப்பாவே வந்து புலம்புனாரு. நான் தாங்க சொன்னேன். ஒழுங்கா ஃபாரின் ஜாப் இருக்குன்னா போ நீ. ஏன் வந்து வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? அப்படின்னு. ஸோ அவங்க டார்கெட் வந்து அன்எம்ப்ளாய்ட் ஆஸ் வெல் அஸ் நாட் சஃபிஷியன்ட்லி எம்ப்ளாய்ட். அதாவது அந்த ஆ. சேலரி இல்லாதவங்க. அண்ட் ஏமாறுறவங்க வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. மேஜரா வந்து இதுல நெறைய போய் நான் பார்க்குறது எப்படின்னா, நீங்க திருச்சிய சென்டரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். ஈஸ்ட் ஆஃப் திருச்சி தான் நெறைய பேர் மாட்டுறது. ஈஸ்ட் ஆஃப் திருச்சி. ஈஸ்ட் ஆஃப் திருச்சி ஏன்னா, அந்த புதுக்கோட்டை, ராம்நாத் இந்த ஏரியாஸ். இந்த பகுதியெல்லாம் ரொம்ப காலமாகவே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்காக அது ஏதோ ஒரு ஜெனடிக்கல் கன்டினியூஷன் மாரி சொல்றீங்களே. நீங்க சொல்றது புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அந்த பெல்ட் அந்த இந்த பக்கம் வந்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், ம். மன்னார்குடி, ம். திருவாரூர் ம். அப்படியே இந்த ஃபுல் பெல்ட்டே ஆமா. நெறைய வெளிநாடுக்கு போற பழக்கமும் உண்டு. உண்மதான், உண்ம. பட் அந்த செக்மெண்ட் தான் இன்னும் இதுலயும் அதிகமாட்டாங்க. மாற்றிருக்காங்க. இன்ஃபாக்ட் இப்ப நீங்க கல்ஃப்லாம் போனவங்கன்னா, எவ்வளோ சம்பளம் வரும் அவங்களுக்கு? அவங்க வந்து ஒரு மாசம் ஒரு 20,000 30,000 சேவ் பண்ணுவாங்களா? இங்க வந்து சேவிங் அதிகமா தெரியுது. இன்ஃபாக்ட் நான் போனவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்கலாம் பார்த்துருப்பாங்க. நெறைய வந்து ப்ராப்பரா வேலைக்கு போய் ம். சம்பாதிச்சவங்க தான். இப்ப அந்த ஈஸ்ட் ஆஃப் திருச்சி நான் சொன்னது ம். பார்த்துருப்பாங்க. பட் இதுல இன்னும் நெறைய சம்பளம் கிடைக்குதுங்கிறனால ப்ராபப்லி தட் குட் பி ஒன் ரீசன் போறதுக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப் திருச்சி. சவுத் ஆஃப் திருச்சியில இந்த என்னென்ன மதுரை, ஆ. இந்த பக்கம் சிவகங்கை, கிட்டத்தட்ட திருநெல்வேலி, தென் தமிழ்நாடு. தென் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நார்த் ஆஃப் திருச்சி. இந்த கள்ளக்குறிச்சி, ஆ. விழுப்புரம், பெரம்பலூர் இந்த சைட்லயுமே நெறைய பேர் போறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வெஸ்ட் ஆஃப் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அங்கேயுமே கோயம்புத்தூர்லயும் ஒரு 2 பேர் வந்து ரெபாட்ரியேட் பண்ணி நாங்க கூட்டிட்டு வந்தோம். அதுவும் இருக்கு. பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டிவா பார்த்தா முதல்ல இங்க, அப்புறம் இங்க. அதாவது நீண்ட காலமாகவே வாழ்க்கை எப்படியா மேல வரணுங்கிறதுக்காண்டி வெளிநாடுகளுக்கு போற பகுதிகள்ல தான் பகுதிகள்ல இருந்து தான் இதுவும் நடக்குது. இதுவும் அதிகமாக ஆமா. நடந்துட்டு இருக்கு. சென்னையில இருந்தும் நடக்குது. சென்னையில இருந்து சென்னையிலயும் நெறைய பேர் நாங்க ரெபாட்ரியேட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த சைடு வரலாம். இவங்க வந்து இங்கிருந்து இவங்கள ஸ்கேம் பண்ணி ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லி கொண்டு போய் அந்த ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ்குள்ள தள்ளிடுறாங்க. அங்கிருந்து நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் என்னென்ன? ஏன்னா ஒரு பக்கம் இது பற்றிய விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதைப் போலவே, ஸ்கேம்ஸ் பற்றிய விழிப்புணர்வும் வர வேண்டியிருக்கு. அது நெறைய பொது ஜனத்த பாதிக்குது. என்னென்ன மாரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு? அதுல எதுலலாம் அலர்ட்டா இருக்கலாம்? எப்படியெல்லாம் நம்ம தற்காத்துக் கொள்ள முடியும்? முதல்ல நான் ஒண்ணு சொன்னது வந்து இந்த மிடில் ஏஜ்ட் மென்ன டார்கெட் பண்ற அந்த டேட்டிங் ஸ்கேம் ஆர் ரொமான்ஸ் ஸ்கேம். லைக் ஒரு பொண்ணு மாரி பேசி பண்றது. அது ஒண்ணு ஒரு ஸ்கேம். இல்ல அதுல என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா? முதல்ல வந்து அவங்க ஒரு பொண்ணு மாரி பேசி, அவங்கள்ட்ட பர்சனலா ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி பில்ட் பண்ணுவாங்களா? ஒரு ஒரு ஃப்ரெண்ட் மாரி பேசுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இங்க ரிப்பேட்ரேட் ஆகி வந்தவரே சொன்னது. என்ன பண்ணாருன்னு. போனோனே முதல்ல வந்து அவங்கள வந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபைல பார்த்து அந்த ப்ரொஃபைல டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு இந்தியன் வுமன் ப்ரொஃபைல பார்த்து டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அந்த ப்ரொஃபைல வச்சுட்டு தென் யாராவது கமெண்ட் போடுவாங்க. இல்ல இவங்க யாராவது டார்கெட் ஒரு 45 டூ 55ல இருக்கிற இந்தியன் மேல் தான் அவங்களோட டார்கெட். இந்த ஸ்கேம்ல பொறுத்தவரைக்கும். 40+ கொஞ்சம் வெல் செட்டில்டா தெரியும் இல்லையா? அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அதான் நடுவுல வந்து கொஞ்சம் 2, 3 நாள் பேச மாட்டாங்க. அப்பதான் அவர் கேட்பாரு, "நீ என்ன பண்ற?" அப்படிங்கும்போது, அவங்க எப்படி காமிச்சுப்பாங்கன்னா, நான் வந்து ஒரு நல்ல ரிச் வெல் செட்டில்டு பெர்சன். நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வந்து இவங்க வந்து இந்த மாரி நான் ட்ரேடிங் பண்றேன். என்ன பண்றேன்னு கேட்கும்போது, நான் ட்ரேடிங் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரு வந்து அதுல காசு போட ஆரம்பிப்பார். அவருங்க ட்ரேடிங் பண்றேன்னு சொல்றதுன்னா, இவர் காசு போடுறதுன்னா அப்படி ஒரு கம்பெனியே இருக்காது. இவங்க பில்ட் பண்ணது அந்த கம்பெனி. இவங்க வந்து ஒரு ஃபேக் ஒரு ஆப் மாரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு ஸ்கேம் ஆக்சுவலி. இது தனியாவும் நடக்கலாம். இந்த ட்ரேடிங் வந்து நான் சொல்றது 2 ஸ்கேம மிக்ஸ் பண்ணி சொல்றேன். ஒண்ணு வந்து இந்த ரொமான்ஸ் ஸ்கேம், டேட்டிங் ஸ்கேம்ன்னு சொல்லப்படுற ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த ட்ரேடிங் ஸ்கேம். இது மூலமா வந்து ஈஸியா அந்த ட்ரேடிங் ஸ்கேமும் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு ஆப் இருக்கும், இல்ல வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல வந்து நீங்க படம் போடுங்கன்னு. 2 வாட்டி காசு வரும்.
அதுக்கப்புறம் 3வது வந்து நிறைய அமௌண்ட் போடும்போது மொத்தமா அந்த அமௌண்ட் வந்து அந்த நீலநல வந்த பையன் கூட சொன்னாரு, அவர் 1 மில்லியன் போட அவர் ரெடியா இருந்தாரு. நான் தான் அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா போட்டா பாவம் அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன் தப்பிச்சு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்ப இப்படி ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி இந்த ட்ரேடிங் ஸ்கேமுக்குள்ள கொண்டு இது வருது. ஒண்ணு. ஆமா. இப்ப ஆக்சுவலா இப்ப இந்த ட்ரேடிங் ஸ்கேமுக்குள்ள வருதுன்னா, அவர் படிச்சவர் ஒருத்தர் 40+ இருக்கவர், ஓரளவு பணக்காரரு. அவரு ஏற்கனவே ட்ரேடிங்லாம் பண்ணியிருப்பார்ல. இது ஏமாத்துறவரால கண்டுபிடிச்சிட முடியாதா? வெப்சைட் கரெக்ட்டா இருக்கு. ஒரு வாட்டி கொஞ்சமா காசு போடுவாரு. வந்துருச்சு. 2வது வாட்டியும் வந்துருச்சு. 3வது வாட்டி ஹியூமன் மைண்ட். நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் ரூ. 10,000 போடுறோம். ரூ. 2,00,000 வருதுன்னா, பீப்பிள் வில் திங்க் இட்ஸ் a ஹியூமன் மைண்ட். ஸோ அப்ப அப்படி ஒரு நிறுவனமே அப்ப இருக்காது. இத வெப்சைட்லாம் சும்மா எல்லாமே எல்லாமே fake ஒரு தான். ஃபேக். அந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மியூல் அக்கவுண்ட். ஏதோ ஒரு இன்னசென்ட் அக்கவுண்ட் சொல்லுவாங்க. அது ஒரு அக்கவுண்ட்குள்ள போயிடும். ரொம்ப டெக்னிக்கலா நான் போல. அந்த அக்கவுண்ட்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் அத ஸ்ப்ளிட் பண்ணி ட்ராக்கே பண்ண முடியாது. ஃபாஸ்ட்டா the அமௌண்ட் வில் மூவ். ஃபைனலா வந்து இது எல்லாமே பிட்காயினா மாறிடும். எல்லாமே போய் இது கிரிப்டோ கரன்சியா மாறிடும். கிரிப்டோ கரன்சியா மாறிடும்னா? இது எல்லாமே வந்து கிரிப்டோ வாலெட்டுக்கு மாத்திருவாங்க கடைசியா. இவங்க நெறைய பேர் வரவங்க எல்லாருமே சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா, they are getting paid in the கிரிப்டோல தான். கிரிப்டோ கரன்சி. which is again becomes very tough to trace it. அதனால தான் இங்க சைபர் கிரைமால ஏமாந்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள வந்து பிடிக்க முடியலன்னா, the amount moves from account to account. இவங்க எல்லாருமே அதான் பண்றாங்க. இப்போ அந்த சைபர் ஸ்லேவ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்ட மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் அந்த அமௌண்ட் வந்து அகைன் இட் மூவ். அதுக்கு இன்னொரு டீம் வச்சிருப்பாங்க. they will move again. So ஒன்ஸ் பணம் போச்சுன்னா, இட் பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் வெரி டிஃபிகல்ட் டு மூவ். இப்ப ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டவங்க இருக்காங்கல்ல. இப்ப ம். பணம் விட்டுருக்காரு ஒரு ட்ரேட் ஸ்கேம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி பணத்தையும் மீட்க முடிஞ்சிருக்கா? இது வந்து நான் ரைட்டான ஆள் கிடையாது. இது வந்து அகைன் இட் கோஸ் டூ போலீஸ் டிபார்ட்மெண்ட். அல்ல உங்களுடைய தகவல் உங்களுக்கு தெரிந்த தகவல் வரைக்கும். சம் அமௌண்ட் நெறைய வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா தட்ஸ் நாட் தட் ஈஸி. நாட் ஈஸி. இட்ஸ் டஃப். பட் இட் ஹஸ் ஹேப்பன். இப்ப இந்த ஸ்கேம் மாரி வேற என்னென்ன ஸ்கேம்ஸ் இருக்குது? நமக்கு வரும் இல்லையா? இந்த ஆஃபீசர்ஸ் மாரி பேசி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றது. ஆ. அதுவுமே தே டூ ஃப்ரம் தேர். நீங்க வந்து உங்க பார்சல் வந்திருக்கு. எனக்கே வந்திருக்கு நெறைய வாட்டி கால். எனக்கு ஆனா, அவங்களுக்கு யார் என்னன்னு தயவுதாச்சுன்னு அதெல்லாம் இல்ல. எனக்கு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் பேசுறவன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அமைதியா வந்து, சார் இந்த மாரி உங்களுக்கு எனக்கு கேட்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. யாரோ நம்ம ஊர் பையன் தான் அங்க இருக்கான். நான் ஒரு வாட்டி சரி ஓகே எவ்வளோ தூரம் போகுது பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் பேசினேன். பேசினா இந்த மாரி உங்க பார்சல் இருக்கு சார். என்ன பண்ணி சரி ஓகே நீங்க வந்து ஒரு பேப்பர் எடுங்க சார். நீங்க எழுதுங்க. ஓ. சரி ஓகே என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்க வந்து என்னமோ சம்திங் ஹி செட் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் மும்பை அப்படி ஓ ஓகே ஃபைன். எழுதிட்டு அப்புறம் வந்து இந்த மாரி இந்த பையன் வந்து ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ்ல பேசினாரு. நீங்க வந்து இந்த மாரி ரெஸ்பெக்டட் சார் எழுதுங்க. இந்த மாரி நான் தெரியாம பார்சல் வந்து அனுப்பிட்டேன். நீங்க வந்து என்ன இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஐ வாஸ் லைக் ஜஸ்ட் ஆக்டிங். என்ன சொல்றாரு பார்ப்போம்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா ரெகுலரா கால் வந்துட்டே இருந்து ஒரு நாள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை என்ன நடக்குது. ஓகே. சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஓகே நான் இப்போ வந்து நான் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்க்கு மாத்துறேன் சார். நீங்க வந்து ஓகே ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு. நான் வந்து இந்த மாரி இந்த கொரியர் சர்வீஸ்ல இருந்து கால் பண்றேன். நீங்க பேசுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. அடுத்து எடுத்தோனே கால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, கால் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த நமக்கு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வரும் இல்லையா? அதெல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க. போனோனே அடுத்து பேசுறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ அப்படிங்கிறாரு. கொஞ்சம் வந்து ஆஃபீசர் டோன்ல. நம்மளே அப்படி பேச மாட்டோம். அப்படியே பயங்கரமா பேசுறாரு. எனக்கு என்ன உண்மையிலேயே ஆஃபீசரா இருப்பார் போல இருக்கு. இப்படி பேசுறாரு. ஹி வாஸ் லைக் சொன்னோனே நான் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் தென் ஐ தாட் ஓகே செகண்ட் லெவல் வந்துட்டோம். ஓகே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு நமக்குன்னு சொல்லிட்டு ஐ செட் லைக் அப்படின்னோனே ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண பேசிட்டே இருக்கும்போது கால கட் பண்ணிட்டாரு. அவரே கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு திருப்பி கால் பண்ணாரு. பண்ணிட்டு என்ன நீ கால் கட் பண்ற? இட்ஸ் வாஸ் இன்டென்ஷனல். ஜஸ்ட் டு ஸ்கேர் யூ. கால் கட் பண்ணி என்ன நீ கால் கட் பண்ற? தூக்கி உள்ள வச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு ஹி வாஸ் சேயிங் இன் தட் வே. லைக் நமக்கே ஒரு செகண்ட் உண்மையிலேயே ஆஃபீஸர் போல இருக்கு. என்ன இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென் ஐ செட் லைக் எங்க இருந்து கால் பண்றீங்க? தென் ஐ ஸ்போக் அண்ட் ஐ கட் த கால். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see how it goes. எப்படி நடக்குதுன்னு. ஸோ வந்து ஒரு இத பத்தி ஃபுல் அவேர்னஸ் இல்லாதவங்க they will easily get caught. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அரெஸ்ட் மாதிரி they will keep you in same place and they will do it. இது வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ஸ்கேம். ஓகே. இதெல்லாம் எந்த அளவு பரவலா இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாக்குள்ள? ரொம்பவே இருக்கு ஆக்சுவலி. நிறைய இருக்கு. நிறையவே இருக்கு. இவங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு பணம் கொடுத்தா உன்னை காப்பாத்திடுவோமா? காப்பாத்திருவோமாங்க. அந்த அமௌண்ட் மூவ் ஆகும். நிறைய பேர் வந்து இத போலீஸ்க்கே போக மாட்டாங்க. எல்லாரும் வந்து போகணும்னு அவசியம் இல்ல இல்லையா? கம்ப்ளைண்ட் குடுக்கணும்ன்ட்டு. அது தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கேம். ஒரு இடைக்கேள்வி. இப்ப இதுல வந்து ஒரு ஃபோனு, அப்ப அது இன்னொரு லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இவ்வளோ ஒரு நீளமான ப்ராசஸ் நடக்குது. இப்ப இருக்க ஒரு ஃபோன் நம்பர் வந்ததுன்னா, இது யார்ட்டேருந்து வருதுன்னுலாம் ட்ரூ காலர்லலாம் பார்க்குற அளவுலாம் டெக்னாலஜி வந்துருச்சு. இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கள டப்புன்னு புடிச்சிட முடியாது. எங்கேருந்து வருது என்னன்னு புடிச்சிட முடியாதா? இதுதான் சொன்னேனே. இது நடக்கிறது வந்து இங்க நடந்தா ஓகே. இது வந்து கம்போடியா மாதிரியான இடத்துல இருந்து தான் நடக்குது. கம்போடியா, லாவோஸ், கேன் பி எனிவேர். இங்கேயும் இருக்கலாம். ஆ. பட் அங்க இருந்து நடக்கும்போது உங்களுக்கு கால் வந்து உங்களுக்கு லோக்கல் நம்பர் மாரி வரும்.
அந்த சிம் பாக்ஸ் வச்சு கால் வந்து லோக்கல் நம்பர் மாதிரி வரும். பட் விஷுவலாவேலாம் வந்து ம். நான் போலீஸ் வீடியோ ஆமா ஆமா அதுவும் இருக்கு. அதுவும் அதுவும் உண்டு. அது ஆனா இது இங்க வந்து நிறைய வந்து இந்த இதுதான் நான் பார்க்குறேன். இந்த சைபர் ஸ்லேவரி ஏரியாஸ்ல வந்து ஐ சி மோர் ஆஃப் திஸ் டேட்டிங் ஸ்கேம், ட்ரேடிங் ஸ்கேம், கிரிப்டோ கரன்சி வாலெட் இதான் ஐ சி மோர். இதுவும் இருக்கு. கிரிப்டோகரன்சி வாலெட் ஸ்கேம்ங்கிறது என்ன சார்? கிரிப்டோ கரன்சி அகைன் இந்த கிரிப்டோல வந்து நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சேம் பயங்கரமான லாபம் இருக்கும் அப்படின்னு. பயங்கரமான லாபம் இருக்கும். நீங்க காசு போடுங்க. ஸோ இனிஷியலா வரும். ஒரு 2-3 வாட்டி வரும். அதுக்கப்புறம் மொத்தமா வந்து இட் வில் கோ ஆஃப். ஓ ஓகே. வேற என்ன ஸ்கேம்ஸ் இருக்கு? இது 3 இதுதான் மெயினா. இதான் மேஜரா இது. இப்போ உங்க ஃபோனை வந்து நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளாக் பண்ண போறோம் ம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெசேஜஸ் வருதுல்ல, ம். இந்த மெசேஜஸ்லாம் அது என்னது? அது என்ன ஸ்கேம் அது? இது ரெகுலரா வந்துட்டே தான் இருக்கு. ஃபோனை பிளாக் பண்ண போறோம்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்கம்பாங்க. அந்த கேஒய்சி ஏதாவது ஃபில் பண்ணுங்கம்பாங்க. அந்த வெப்சைட் மாதிரியே இருக்கும். போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போயிடும். என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டில் வந்து நமக்கு இந்த இது வரும் இல்லையா? போனஸ் அந்த மாதிரி சம்திங். யூசுவலா வந்ததுனா நம்மளும் கிளிக் பண்ணி பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தோம்னா, கடைசியில வந்து ஏதோ சம்திங் என்டர் பண்ணியிருக்காரு அவரு. ஐ மீன் நல்லா படிச்சவரு. ரொம்ப அ அ தெளிவான ஆளு தான். ஓகே. ஸோ வந்து போறாரு, உள்ள போறாரு. போட்ட உடனே வந்து எதுவும் வரல விட்டுட்டாரு. முதல்ல வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போயிடுது. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேச்சுரலா என்ன பண்ணுவோம், நல்ல தெளிவான ஆளு. எஸ்பிஐக்கு வாட்டெவர் பேங்க் அந்த பேங்க்குக்கு கால் பண்ணுவோம். கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை சொல்லுவோம். அவரும் பண்ணிட்டாரு. பண்ண 5 மினிட்ஸ் கழிச்சு எஸ்பிஐ அந்த பேங்கோட லோகோ போட்டு ஒரு வாட்ஸ்அப் கால் வருது. நேச்சுரலி வில் அட்டெண்ட். பேங்க்கு கால் பண்றாங்க உடனே. அட்டெண்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுது, ஃபோனை வந்து ஹேக் ஆயிடுது. தே கேன் சீ த ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீன் வந்து அவங்களுக்கு தே வில் கம். அப்ப என்ன பண்றாங்க, போன வாட்டி நீங்க லாகின் பண்ணும்போது உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? அந்த பாஸ்வேர்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் அவங்க வந்து தே நோ பாஸ்வேர்ட். பட் ஓடிபி தே டோன்ட் ஹேவ். ம். ஸோ இப்ப லாகின் பண்ண உடனே அந்த ஓடிபி வந்து உங்க ஸ்க்ரீன வந்து ஹேக் பண்ண உடனே அந்த ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு ஓடிபி வந்துரும். ஓடிபிய பார்த்துட்டாங்க. மொத்தமா இருக்கிற காசெல்லாம் உருவிட்டாங்க. ஆனா எப்படி என் ஃபோனை அவங்களால ஹேக் பண்ணி அத ஸ்க்ரீன்ல வரக்கூடிய அந்த நம்பர் எடுக்க முடியும்? ஐ ஆல்சோ டோன்ட் நோ த டெக்னாலஜி. பட் ஆஃப் யுவர் டெக்னாலஜி. டெக்னாலஜி இருக்கு. திஸ் இஸ் வாட் ஐ ஆக்சுவலா இதுல 2 ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னா, நீங்க உங்களோட தொடர்ச்சியாக ஃபோன்ல பேசிட்டே அந்த டயத்தை யூஸ் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துருவாங்க ம். அப்படிலாம் சொன்னாங்க. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கற்பனையான பல தகவல்களும் வருது. ம். அதுக்காக நான் கேட்கிறேன். பட் அந்த அளவு டெக்னாலஜிலாம் இருக்குதான். டெக்னாலஜி இருக்கு. ஏன்னா இது எனக்கு என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல நடந்த ஒரு விஷயம். ஸோ ஸோ இட்ஸ் ஹேப்பன். இட்ஸ் ஹேப்பனிங். பொருளாதாரம் வளர வளர, அப்புறம் தொழில்நுட்பம் வளர வளர, எக்ஸ்போஷர் கூட கூட பாதுகாப்பு கூடணும். ஆமா. ஆனா உலக அளவிலே பார்க்கும்போது என்ன சிக்கல் இருக்குன்னா, இது எல்லாமே ஆப்போசிட்ல போகுது. ஆமா. அப்ப தனிநபர் தான் கவனமாக இருக்கணும்னு இருக்கு. பட் என்னுடைய மை கன்சர்ன் இஸ் பெரிய அளவுக்கு இது குறித்து விழிப்புணர்வு இல்லாதவர்கள், அப்புறம் ஊர்ல படிக்காதவங்க, ஏன்னா எல்லாருமே த்ரூ ஃபோன் டிரான்சாக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ம். ஸோ இவங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பெரிய வெரி வெரி ஸ்கேரி திங் தான். ஏன்னா நான் சைபர் கிரைம் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் நாட் மை ஏரியா. ஸோ எனக்குமே இதை பத்தின ஒரு டெக்னிக்கல் லைன்ல ஐ ஆல்சோ டோன்ட் நோ. என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இவங்க எல்லாம் திரும்பி வரும்போது தே சே என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இது பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஸ்கேரியா தான் இருக்கும். என்ன இப்படிலாம் பண்றாங்க அவங்களோட ஒரு வாரம் வந்து ஒரு மேனுவல் குடுத்து படிக்க வச்சு கரெக்ட்டா ட்ரெயின் பண்றாங்கன்னா, இது என்ன ஐடி கம்பெனில நடக்கிற மாரியே. இல்லன்னா யாராவது ஒருத்தர் டீம் லீடர் இருக்காருன்னா, அவர் கூட உட்கார வச்சுருவாங்க. ஐடி கம்பெனில நாலேட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். தே ஆர் டூயிங் தட். ஒரு வாரம் அவர் கூட உட்கார்ந்து வேலை கத்துக்கணும். என்ன பண்றாருன்ட்டு. கம்ப்ளீட் நாலேட்ஜ். தென் ஹி வில் ஓப்பன் அ டிஃபரண்ட் டீம். இந்த டீம், அந்த டீம்னு பிரிச்சுடுறாங்க. டேட்டிங் ஸ்கேம் டீம், மேட்ரிமோனி ஸ்கேம் டீம் அப்படி இப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி ஸ்கேரி ஆக்சுவலி. ஆக்சுவலா போஸ்ட் கோவிட் தான் இந்த கிரைம்லாம் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. அதோட ரீசன் ஐ டோன்ட் நோ வெதர் இது வந்து கோரிலேஷனா இல்ல அதோட காஸ்ட் எஃபெக்ட்டான்னு எனக்கு தெரியல. காஸ்ட் எஃபெக்ட்டான்னு தெரியல. பட் ஆஃப்டர் 20 ஒன்லி இந்த இஷ்யூ, தி சைபர் ஸ்லேவரி இஷ்யூ ஹஸ் ஸ்டார்ட்டட் ஆஃப்டர் 2020 அந்த டைம் தான் ஆக்சுவலா. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு 3-4 மந்த்ஸா ஐ சி த பேட்டர்ன். தமிழ்நாட்டுல இருந்து மாற்றவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது. ஐ திங்க் த அவேர்னஸ் ஹஸ் கம். ஏன்னா இப்ப நீங்க வந்து எப்படி ஏர்போர்ட்ல பார்த்துட்டு கால் பண்ணீங்களோ, அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி விசா அப்படின்னு. நிறைய பேர் அதை பார்த்துட்டு போகாம இருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. வி ஆல்சோ டிட் சம் மீடியா அவுட்ரீச். அப்புறம் வந்து இந்த பார்த்து போங்க கேம்பெயின். பார்த்து போங்கன்னா அதான் நான் மெயினா அந்த பார்த்து போங்க சொன்னதுக்கு காரணமே வந்து உங்கள போகாதீங்கன்னு சொல்லல. போங்க பட் ஆனா பார்த்து போங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கேம்பெயினே கொண்டு வந்தோம். ஸோ அதுவுமே இட் ஹேஸ் சம் ரீச். அது ஒரு கேட்சி ஸ்லோகனா இருக்கனால இட் ஹேஸ் சம் ரீச். பட் ஸ்டில் லாங் வே டு கோ தான். ஏதோ ஒரு வகையில நான் வறுமையை ஜெயிக்கணும் அல்லது பொருளாதார ரீதியா மேல வந்துடணும், கடன் அடைக்கணும். இப்படி பல காரணங்கள் இருக்கு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறதுல. அப்போ அவங்க டெஸ்பரேட்டா இருக்கப்ப இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நிச்சயமா டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ நானே வந்து சில நேரங்கள்ல வந்து தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லியிருக்கேன். இந்த ப்ராசஸே கொஞ்சம் ஃபிஷ்ஷியா இருக்கு.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் யார்ட்டையாவது கரெக்டாக நான் அவங்கள கனெக்ட் பண்ணுறேன்னு. பட் ஒரு கட்டத்தில் அவங்க என்னென்னா இந்த ஆஃபரை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இதை ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் போய் மாட்டிக்கிட்டு அந்த இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. அப்போது சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இதெல்லாம் தான் செய்யணும். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும். இது எதுக்கு ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு விரிக்கிற வலை அப்படின்னு எதையெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண முடியும்? வெளிநாட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா போகிறது வந்து நல்ல விஷயம் தான். சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து முன்னேறணுங்கிற ஒரு இது இருக்குது. அங்கே போனால் சம்பளம் நிறையா இருக்குது, நம்ம ஃபேமிலியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லீகல் ஏஜென்ட்ஸ், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ். அந்த வெப்சைட்டில் emigrate.gov.inல போய் பார்த்து தே கேன் சி யாரோ அவங்க மூலமாக போகலாம். ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் விசா மூலமாக கொஞ்சம் லேட் ஆனாலும் கரெக்டான விசாவில் போகிறது தான் வந்து சேஃப். ரைட்டு. மூணாவது வந்து இப்போ ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஜாப் ஆஃபர் வந்து இந்த ஒரு நம்ம நம்புறதுக்கு அதிகமான ஒரு சேலரியோ இல்லை ஒரு பெர்க்கோ இருக்குன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருக்குன்னா யூ கேன் ஆல்வேஸ் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஹெல்ப்லைன் நம்பர் நான் சொல்கிறேன், 9042149222. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அமிச்சா கூட ஓகே. நாங்கள் பார்த்துட்டு வி வில் டெல் யூ வெதர் இது வந்து உண்மையான இதுவா இல்லையான்னு சொல்லிட்டு. இது எங்களுக்கு ரொம்ப சிம்பிள். நாங்கள் அந்த எந்த ஏஜென்ட்டும் அவங்ககிட்டே கேட்டு கரெக்டாக சொல்லிடுவோம். இந்த ஒரு 4 விஷயத்த அவங்களுக்கு ஒரு அவங்களே பார்த்தா ஓகே, அப்படி இல்லைன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா கூட நாங்கள் பார்த்துட்டு வி வில் டெல் தம். ஓகே. ஸோ 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வெளிநாட்டுக்கு போகிறதே ஸ்கேம் ஆகுறது, இன்னொன்று வெளிநாட்டுக்கு போய் ஸ்கேம் பண்ண வேண்டிய வேலையை செய்யக்கூடிய ஸ்கேமுக்கள் மாட்டிக்கொள்வது. ஸோ அதான் டெக்னாலஜி வளர வளர கூடுதலாக காஷியஸாக தான் இருக்கணும் போல் இருக்கு. எனியோ நான் வந்து ஏர்போர்ட்டில் அந்த போர்டை பார்த்த நாள்லேருந்து இப்போ நான் உங்களோட கனெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். சம்பவம் இடையில நம்ம ட்ரை பண்ணோம், டைம் ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஷார்ட்டர் நோட்டீஸில் யூ கேவ் மீ த டைம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் டு சிம்பிளர் பீப்புள். அவங்களுக்கு ஏன்னா நிறைய அவங்க தான் கொஞ்சம் நிறைய மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த தகவல்கள் அவங்க போய் சேரணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் அ லாட் சார். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸுமே ரொம்ப பயங்கரமாக வெல் ரிசர்ச் அண்ட் இதாக இருந்தது. இன்ஃபேக்ட் உங்கள் கூட இன்டர்வியூன்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து அவர் பயங்கர ரிசர்ச்டாக வருவார், நீ ரிசர்ச் பண்ணிட்டு போ, நீ பார்த்து போ அப்படின்னாங்க. அது வகையில் இந்த கொஸ்டின்ஸ் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ ஹோப் இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து கேர்ஃபுல்லாக போனாங்கன்னா தட் இஸ் அ சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் லக் சார். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. டைட்டில் ஸ்பான்சர் ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.